தேடி துருவி ஆராயும் ஒரு கடினமான ஒரு செயலாக அது இருக்கிறது என்பதையும் நாம் நினைவில் நிறுத்தி கொள்ள வேண்டும். ஆய்வு என்பதனுடைய அடிப்படை சொல்லானது ஏதேனும் ஒன்றை மிக்க கவனத்தோடும் விடாமுயற்சியோடும் நுட்பமாக தேடுவது என்று அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். சரிங்களா? நுட்பமா தேடணும். இதுக்கு உதாரணமா ஒரு விஷயத்த சொல்றேன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம் ஹென்றி பவர் மொழிபெயர்ப்புல அந்த வசனம் தப்பா இருக்குது. இது யாருக்கு தெரியும்? 1வது வசனம் 1வது அதிகாரம் 20வது வசனத்தை படிங்கிற. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சகோதரிமார் யாரா ஒருத்தர் ரீட் பண்ணலாங்களா? பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்கப்பட கடவுது என்றார். அப்போ ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்கப்பட கடவுதுன்னு அப்படின்னா தண்ணீர்ல இருந்துதான் எல்லாம் உண்டாச்சுன்னு சொல்லி நம்ம அங்க பாக்குறோம். அது சரியா? தொடக்கத்தின் காலத்துல வானத்தையும் பூமியையும் படைத்த பொழுது கடவுளுக்கு எந்த விதமான ரா மெட்டீரியல் மூலப்பொருள்களும் அவருக்கு தேவையில்லை. தன்னுடைய வல்லமை நிறைந்த வார்த்தையினாலே படைத்தார். அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு, உன்னதமான தேவனுக்கு தண்ணீர்ல இருந்து புறப்பட்டு போச்சா? அதுல ஒரு வார்த்தை ஒண்ணு இடையில மிஸ் ஆயிருக்கு. அந்த வார்த்தை என்ன? ஆக வேதாகம கல்வியை படிக்கிற மாணவர்களாகி நீங்கள் பவர் மொழிபெயர்ப்பை மாத்திரமே சார்ந்திராமல் கூட திருவிவிலியம் பொது மொழிபெயர்ப்பு, அதே நேரத்துல ஆங்கில வேதாகமத்தையும் நீங்கள் ஒப்பிட்டு பொருள் புரிந்து கொண்டு நீங்கள் சரியான விளக்கம் பெற வேண்டும் என்பதே என்னுடைய நோக்கம். சரிங்களா? ஆகவே இப்படி எந்த ஒரு விஷயத்தையும் அவன் பைபிள் சொல்லி இருக்கிறத அப்படியே நீங்க கேட்டு ஒபே பண்ணிட்டு போறதில்ல. இதே இது பொது மொழிபெயர்ப்புல உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்பதை ஒரு கணம் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். ஆதியாகமம் 1:20 வாசிக்கிற பொழுது இங்கே பொது மொழிபெயர்ப்பில் உள்ளபடி, அப்பொழுது கடவுள் திரளான உயிரினங்களை தண்ணீர் தோற்றுவிப்பதாக விண்ணுலக வானத்தின் நிலத்திற்கு மேலே பறவைகள் பரப்பனவாக என்றார். இவ்வாறு இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறார், அப்பொழுது கடவுள் திரளான உயிரினங்களை தண்ணீர் தோற்றுவிப்பதாக. அப்போ இதனுடைய உள்ள அர்த்தம் உள் விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம என்ன செய்யணுங்க? படிக்கணும். கடவுள் தண்ணீரிலிருந்து புறப்படணும் அப்படிங்கும் போது அந்த வாயின் வார்த்தைகள்னால அது என்னாதுங்க? கடவுளுடைய வார்த்தையினால அது புறப்பட்டு போச்சுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரி, இதை குறித்து அதிகமா விவாதிச்சோம்னா அடுத்த ஒரு கருத்துக்குள்ளாக நம்ம போக முடியாது. ஆகவே இங்கே நாம் ஆய்வுனா என்ன சொல்லி பார்க்கிற பொழுது, விருப்பு வெறுப்பு ஆகியவைகளை அகற்றி, ஆய்வுனா என்னதுங்க? விருப்பு வெறுப்புகளை எல்லாவற்றையும் அகற்றி ஒரு ஒன்றினுடைய பொருளை ஆராய்ந்து பார்ப்பது என்பது அறிவு சார்ந்த மக்கள் ஆய்வு முயற்சியில் ஈடுபடும் போது கவனத்தில் கொள்ள வேண்டும். வெறுப்போடு ஒன்றை பார்த்தால் அதில் இருக்கக்கூடிய நல்ல பண்புகளை வெளிவராமலே போய்விடும். விருப்பத்துடன் ஒன்றை பார்த்தால் அதில் உள்ள தவறான கருத்துக்கள் தென்படாமலும் போய்விடும். இது நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்வியலுக்கும் ஆய்வியலுக்கும் பொருத்தமான ஒரு விஷயமா இருக்கிறது என்று சொல்லி நான் பார்க்கிறேன். அது என்ன சொல்றதுன்னா, நம்ம 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் படிச்சிருப்போம். அது ஒரு செய்யுள் வரும் தமிழ் பாட புஸ்தகத்துல, வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உண்மையுமாய் என்மையுமாய். அதை பார்த்தோன்னே நம்ம என்ன செஞ்சிருவோம்? ஐயோ, இது நமக்கான படிப்பல்ல, இது நமக்கான செய்யுள் அல்ல, நம்ம கிறிஸ்தவங்க, இது எப்படி நம்ம படிக்க போறோம், இது எதுக்கு நம்ம படிக்கணும்னு சொல்லி விட்டுட்டு வந்த ஆளுகளா இருக்கிறாங்க. அது ஒரு தேவார பாடல்.
அதுல வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி என்பது கிறிஸ்தவ கோட்பாடுகள் நிறைந்த ஒரு பாடம். அதை என்ன செய்யணும், விருப்பு வெறுப்பு இல்லாம அதை என்ன செய்யணும், அந்த வரிகளை படித்து அதுல என்ன சொல்ல வருது அப்படிங்கிற ஒரு கருத்தை நாம என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ளணும். சரிங்களா? அதே நேரத்துல பிடிக்காத ஒரு விஷயத்த நாம என்ன செய்யறது இல்லைங்க, செய்யறது இல்லை. வெறுப்போடு ஒன்றை பார்த்தால் அதில் உள்ள இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களெல்லாம் நம்ம படிச்சுக்காமலே போயிடுவோம். விருப்பத்தோடு ஒன்றை பார்த்தால் அதில் உள்ள தவறான கருத்துகள் தென்படாமலே போயிடும். பைபிளை எனக்கு உயிருக்குயிரா நேசிக்கிறோம். அதுலயும் எத்தனையோ விதமான விளக்கம் பெற முடியாத விஷயங்களும் அதுல இருக்கவே செய்கிறது. அதாவது ஒரு ஆய்வாளன் என்பவன் நடுநிலையோடு ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணுங்கிறது தான் இங்க நம்ம தெரிஞ்சக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஆகவே ஆராய்ச்சி என்றால் என்ன என்பதை குறித்து உங்களுக்கு நான் சொல்லிவிட்டேன். இப்போ ஆராய்ச்சிக்கான சொல் விளக்கம். ஆய்வு என்ற சொல் ஆய்தல், ஆராய்ச்சி, ஆராய்தல் என்னும் வார்த்தைகளினாலே விளக்கம் பெறுகிறது. இதனுடைய ஆங்கில சொல் ரிசர்ச், ரீசர்ச் என்று சொல்லுகிறார்கள். ரீசர்ச் என்று சொன்னால் என்ன? சர்ச் என்றால் ஆய்வு, ரீசர்ச்னா மறு ஆய்வு. இல்லைங்களா? மறு ஆய்வு செய்யணும். ஏன்னா ஆய்வு உலகத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆய்வுகள் அந்தந்த காலகட்டத்துக்கு தொடர்ந்து அப்டேஷன் ஆயிட்டே இருக்குது. அதனால நம்ம கவனிக்கணும். இதுல நம்ம ஸ்கூல்ல படிச்சிருப்போம், காலேஜ்ல படிச்சிருப்போம். நம்ம படிச்ச சிலபஸ்கள், நம்ம படிச்ச பாடங்கள் இன்னைக்கு இருக்கா? இல்ல. அந்தந்த கால சூழலுக்கு தகுந்த மாதிரி மாறிட்டே இருக்குது. அப்டேட் பண்ண முடியாத ஒரே ஒரு புஸ்தகம் எதுன்னு கேட்டீங்கன்னா அது பைபிள் தான். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை நேற்றும் இன்றும் என்றும் மாறாதது, அது நிலையானது. ஏனென்றால் அது மனிதனால் எழுதப்பட்டதல்ல, தேவ ஆவியானவரால் உந்தி தள்ளப்பட்டு எழுதப்பட்டதுனாலே அது முக்காலத்திற்கும் என கம்ப்யூட்டர் காலத்திற்கு இந்த ஏஐ காலகட்டத்திற்கும் அது நிலைத்து நின்று பேசக்கூடியதா இருக்கு. சரிங்களா? கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம்தான் அது நிலைச்சிருக்கு, மற்றதெல்லாம் மாறிட்டே இருக்குது இல்லையா? அதுபோல இங்க நான் பார்க்கிற பொழுது ரீசர்ச் என்பது, ஆராய்ச்சி என்பது அது ஒரு தொடர் பணியாகவே இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்ப்போம். பல ஆராய்ச்சிகளின் விளைவாகத்தான் நம்ம என்ன செஞ்சிருக்காங்க, கும்ரான் ஏடை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, நோவா பேழைய அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. தொடர் ஆய்வுகள் கட்டாயம் கிறிஸ்தவ ஆய்வு உலகத்திற்கு தேவை. ரிசர்ச் என்ற இந்த ஆங்கில சொல் ரிசர்ச்சர் என்ற பிரெஞ்சு மொழியிலிருந்து பெறப்பட்டது என்று சொல்லி நாம் பார்ப்போம். அப்ப இந்த பிரெஞ்சு மொழி சொல்லுக்கு, ரிசர்ச்சர் என்ற சொல்லுக்கு தேடுதல் என்று பொருள். மேலும் இந்த ரிசர்ச் என்ற வார்த்தையை நான் விளக்கம் கொடுக்கிற பொழுது முன்பே சொன்னது போல ஆய்தல், நுணுக்குதல், பிரித்தல், கருதுதல், அழகாயிருத்தல், சோதனை செய்தல், தெரிந்தெடுத்தல், அப்புறம் கொய்தல், அப்புறம் காம்பு நீக்குதல், அப்புறம் குத்துதல். நெல்லை உரல்ல போட்டு குத்தி என்ன செய்வாங்க, அரிசி மட்டும் எடுப்பாங்க, நெல்லை தனியா உமியை தனியா விட்டுருவாங்க. இன்னைக்கு அந்த உமியை என்ன செய்யறாங்க, மிஷின்ல போட்டு ரைஸ் பிராண்ட் ஆயில் தயாரிக்கிறான். அந்த நெல்லோட உமியை வச்சு ரைஸ் பிராண்ட் ஆயில் தயாரிச்சுட்டு அந்த சக்கையை கொண்டு கொட்டுறான். அவனுக்கு தேவை என்ன, அதுக்குள்ள இருந்து என்ன தேவை, அந்த நெல்லில் இருக்கக்கூடிய அந்த தோலில் இருந்து அவனுக்கு என்ன தேவை, அதை மட்டும் தான் அவன் பார்க்கறான். அது போலதான் ஆய்வாளனுக்கு என்ன தேவையோ அதை எடுத்து நாம் என்ன செய்யணுங்க, செலக்டிவா எடுத்து ஆய்ந்து நம்முடைய கருத்தை உறுதிப்படுத்துவேன். மேலும் ஆய்தல் என்று சொன்னால் தேடி பார்த்தல், தேடி பார்த்து தேவையானதை எடுத்துக்கொண்டு தேவையற்றதை தள்ளி விடுதல் என்ற பொருளிலே இந்த காலகட்ட வழக்கிலே இந்த சொல்லாட்சி பயன்படுகிறது. புடவை கடைக்கு போனாலும் சரி, நம்ம வேற எந்த இடத்துக்கு போனாலும் சரி, நமக்கு என்ன தேவை அதை மட்டும்தான் எடுக்கிறோம் இல்லையா? அது போல ஆய்வு உலகத்துல அதையும் நாம் என்ன செய்யணுங்க,
தேடி எடுக்க வேண்டும். ஆராய்ச்சி என்று சொன்னால் அதற்கு ஒரு விளக்கத்தை பார்க்கிறோம். இப்ப அடுத்த ஒரு தலைப்பு அறிவும் ஆராய்ச்சியும் என்று சொல்லி பார்க்கிறோம். அறிவு என்பது எல்லா உயிர்களிடத்திலும் அந்தந்த படிநிலையிலே அமைந்திருக்கிறதை பார்க்கிறோம். சரிங்களா? மனுஷனுக்கு மட்டும்தான் அறிவு இருக்குன்னு சொல்லக்கூடாது. எறும்புக்கும் அறிவு இருக்குது. ஏன்னா மழை காலம் வரப்போறத அறிஞ்சு அது என்ன செய்யுதுங்க? தனக்கான உணவுகளை சேமித்து வைத்து மழை காலத்திலே அது திருப்தியாய் தானும் தன்னுடைய குடும்பமும் சாப்பிட்டு மகிழ்ச்சியா இருக்கு. சரி, இந்த இடத்துல ஒரு விஷயம் கேட்கிற பதில் சொல்லுங்க. எறும்பை விட ரொம்ப சின்னது எதுங்க? நண்பர்கள் சொல்லலாம். இந்த வீடியோல ஃபேஸ் காட்டாத நண்பர்கள்லாம் உங்களுடைய வீடியோ ஆன் பண்ணலாங்களே. உதயகுமார் சார், அந்த உங்க மேல பண்ணலாம், முயற்சி பண்ணுங்க சார். ரைட். எறும்பை விட சின்னது எதுங்க? ஐயா எறும்பு தான் சீரியஸ். சின்ன ஐயா எறும்பை விட சின்னது எதுங்கய்யா? எறும்போட சின்னதா? இந்த சொல்லுங்க ஐயா. அது தின்னது ஐயா, அது தின்னது. அது என்ன சாப்பிடுதோ அதுதான் எறும்போட சின்னது. ஐயா புரியலையோ? ஐயா நண்பர்களே, ஏதோ கேக்குதுங்களா? நான் பேசக்கூடிய வாய்ஸ் கேக்குதுங்களா? எறும்பை விட சின்னது அது சாப்பிட்டது எதுவோ அதுதான் அதை விட சின்னது. ஐயா அது என்ன சாப்பிடுது? சக்கரை அந்த மாதிரியா? அது நீங்க அது உங்களுடைய பார்வைக்கு நான் விட்டுறேன். சரிங்களா? ரைட். இங்க நான் பார்க்கிற பொழுது அறிவும் அது சார்ந்த ஆராய்வும் நமக்கு வேணும். அறிவு என்பது எல்லா உயிரிடத்துல இருக்குது. அந்தந்த படிநிலையில அதற்கான அறிவு இருக்குது. மழை வரும் என்பதை உணர்ந்த எறும்பு என்ன செய்யுதுங்க? உணவை சேகரித்து வைத்து சாப்பிடுது. வெப்பநிலை மாற்றத்தை அறிந்த ஈசல்கள் முன்னரே என்ன செய்யுதுங்க? அங்கங்க வட்டமிட்டு சுற்றி கொண்டு இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த அறிவு திறனுக்கு அடிப்படையாக இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா மொழி என்று சொல்லி பார்க்கிறோம். நம்மையே நாம் ஆராய்ந்து கொள்ள இந்த அறிவு என்ன செய்யுதுங்க? பயன்படுகிறது. அதனாலதான் தத்துவ மேதை சாக்ரட்டிஸ் சொல்லுகிறார், உன்னையே நீ அறி அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்போ இது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தா இருக்கிறது. மனிதனுடைய பேரறிவுக்கு அவனுடைய மூளையே காரணம் என்பதை நாம் எல்லாரும் அறிவோம். நன்மை தீமைகளை பகுத்தறியக்கூடிய அறிவு, கடந்த கால நிகழ்வுகளை பதிய வைத்து நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு திறன், எதிர்கால நிகழ்வுகளை உயிர்த்துணர்தல், அப்போ இன்டர்ஃபரன்ஸ் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே 100ஆக 1000ஆக கற்பனை செய்து பார்க்கக்கூடிய திறனை மனித மூளை பெற்றிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 100ஆக 1000ஆக கற்பனை செய்து பார்க்கணும். அதனாலதான் என்னாச்சுங்க, இன்னைக்கு சூப்பர் கம்ப்யூட்டர் போய் இன்னைக்கு ஏஐ கிட்ட மனுஷன் நெருங்கி கிட்ட போயிட்டான். ஆகவேதான் இங்கே நாம் பார்க்கிறோம், மனித மூளை ரொம்ப அபாரமான சக்தி வாய்ந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த மூளை மூளைதான் என்ன செய்யுதுங்க? அது ஏன், எப்படி, எதற்கு என்று புலனாய்வு செய்து கொண்டிருக்கிறது. நம்முடைய குடும்ப வாழ்க்கையில சரி, மற்ற விஷயம் சரி, ஏன், எதுக்கு, என்னத்துக்கு, ஏன் போகணும், எதுக்கு போகணும், என்னத்துக்கு போகணும், பல கேள்விகள் நம்ம குடும்ப வாழ்விலும் கேட்கிறோம். அதே சிந்தனை தான் ஆய்வு உலகத்துல வேணும். அது ஏன், எதற்கு, எப்படி. இயேசு கிறிஸ்து எங்க பிறந்தார்? யாருக்கு தெரியும்? சொல்லுங்க பார்க்கலாம் நண்பர்கள், சொல்லுங்க. அம்மா பெத்லகேம்ங்களா? அம்மா பெத்லகேம்ல பிறந்தாருமா? எந்த இடத்துல பிறந்தாருங்கம்மா? ஐயா பிறந்த குடியில் சொல்றீங்களா? மாட்டுத்தொழுவில். ஐயா
மாட்டு தொழுவுல ஐயா ரைட்யா, மாட்டு தொழுவில் பிறந்தாருன்னு போட்டிருக்கா பைபிள்ல. பைபிள் நல்லா படிங்க தயவு செய்து. சத்திரத்தில் பிறந்திருக்கார். சத்திரத்தில் பிறந்தாருன்னா டைரக்டா இல்லீங்களே பைபிள்ல. அப்படி இருந்தா நான் இவ்வளவு நேரம் கேள்வி கேட்க மாட்டேனே. சிட் அவுட். அந்த லூக்காவுல பாருங்க, மரியம்மாள் மேரி பிள்ளையை பெற்று முன்னணையில் கிடத்தினான் சொல்லப்பட்டிருக்குது. எந்த இடத்துல பிறந்தா பெற்று எடுத்தாங்க? வைத்தியர் வீட்லயா, அது சுயமா பெற்று எடுத்துக்கிட்டாங்களா, எந்த இடத்துல பெற்று எடுத்தாங்க? எதுக்குமே யாருமே தெரியாது. ஏமா எல்லாத்துக்கும் உண்மைதாங்கம்மா, தாவீதின் ஊரு தான் ரைட்டு. அது எந்த இடத்துல? அப்போ அந்த அளவுக்கு என்ன செய்யணும்? ஏன் எதுக்கு என்னன்ட்டு போயிட்டு என்ன செய்யணுங்க? ஆராய்ச்சி செய்யணும். அந்த அளவுக்கு பைபிளை வந்து நுணுக்கமா என்ன செய்யணும்? வாசிக்கணும். 4 பேர் கேள்வி கேட்டா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன செய்யணுங்க? வேதத்தை வாசிக்கணும். நீங்க வேதாகம மாணவர்கள், கூறிய நோக்கிலே வேதத்தை படித்து நீங்கள் என்ன செய்யணுங்க? ஆய்வு செய்யணும். ரைட். ஆகவே இப்படி புலனாய்வு செய்து மூலதான் இதுக்குரிய விஷயத்தை புலனாய்வு செய்து கொண்டிருக்குது. ஆகவே இன்றைய நவீன அறிவியல் தகவல் தொழில்நுட்ப மேம்பாடுகளுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படையாக அமைவது மனித சமூகம் மேற்கொண்ட தேடுதலே என்பதை கவனித்துக் கொள்ள வேண்டும். தேடுதல் இல்லாத வரைக்கும் நமக்கான விடை கிடைக்காது. ஆகவே தேடுதல் அவசியம். அப்போ அறிவும் ஆராய்ச்சிக்கும் தேடுதல் என்பது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அடுத்த தலைப்பு, துணை தலைப்பு, ஆராய்ச்சி என்பது உறங்கும் ஒரு நெருப்பு. ஆராய்ச்சி என்பது என்னதுங்க? உறங்கக்கூடிய ஒரு நெருப்பு. ஒவ்வொரு மனிதனுக்குள்ள பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே அறிவும் ஆற்றலும் இருக்கவே செய்கிறது. அது மாற்றுத்திறன் படைத்த நண்பர்களா இருந்தாலும் சரி, அவர்களுக்கும் ஒரு ஆற்றலை, ஒரு திறனை கடவுள் கொடுத்திருக்கிறார். யாரையும் குறைச்சு மதிப்பிடக்கூடாது. அதனாலதான் பைபிள் சொல்லுது, யாருமே தன்னை விட மற்றவர்களை மேலானவனாக கருத வேண்டும் என்ன கடவீர்கள் என்று சொல்லுகிறார் இல்லையா? அப்போ இங்க நான் பார்க்கிற பொழுது உறங்கும் நிலையில் உள்ள அந்த அறிவை விழிப்படைய செய்து அனுபவத்தாலும் கல்வி அது சார்ந்த கேள்விகளாலும் வளர்த்து கொண்டு அதை பயன்படுத்தக்கூடிய திறன் பெற்றவரே சிக்கல்களை சரியான விதத்திலே எதிர்கொள்ளுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அறிவு விழித்து கொண்ட நிலையிலே ஆராய்ச்சி செய்ய அது தொடங்கிறதுங்க. அறிவு விழிப்பா இருக்கும்போது என்னதுங்க? ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருது. அப்போ மரத்திலிருந்து பழம் விழுந்த போதெல்லாம், மரத்திலிருந்து பழம் விழுகுதுங்க, ஆப்பிள் பழம் ஆரஞ்சு பழம் விழுகுது. பழம் விழுந்த போதெல்லாம் எந்த மனிதனும் கேட்காத கேள்வியை ஐசக் நியூட்டனுடைய உள்ளம் கேட்டது. அதனாலதான் என்னாச்சுங்க, இந்த பழம் மரத்திலிருந்து ஏன் கீழ் நோக்கி வர வேண்டும் என்ற ஒரு கேள்வி மனதுக்குள் எழுந்ததுனாலதான் இன்று பல அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கு விண்வெளி பற்றிய ஆய்வுக்கும் அடிப்படையாக அமைந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். சரிங்களா? ஏன் பழம் மரத்திலிருந்து கீழே விழுது, என்ன காரணம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை. அப்போ அதே நேரத்துல பைசா நகரத்து சாய் கோபுரம் சொல்லி நம்ம படிச்சிருப்போம். அந்த பைசா நகர சாய் கோபுரத்திலிருந்து மேல உயர ரொம்ப எட்ஜில் முனையில இருக்கக்கூடிய அந்த மாடிக்கு போய் என்ன செய்யறாங்க, ஒரே நேரத்தில் போடப்பட்ட கனமான பொருளும் லேசான பொருளும் ஒரே நேரத்திலே மண்ணை அடைவதை கண்டார்கள். பைசா நகரத்து சாய் கோபுரத்தில் ஏறி வெயிட்டான ஒரு பொருளும் வெயிட்லெஸ்ஸான ஒரு பொருளும் தூக்கி கீழே வீசுறாங்க. வீசும்போது என்னன்னா, பூமிக்கு வரும்போது அது ஒரே மாதிரி வருது, ஒரே ஸ்பீட்ல வருது. இது ஏன் இப்படி என்று சொல்லி, இது ஏன் வெயிட்டான பொருளும் வெயிட்லெஸ்ஸான பொருளும் ஏன் எப்படி ஒரே நேரத்துல மண்ணை நோக்கி வேகமா வருது, இது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்ட கலிலேயோ தான்
என்ன செஞ்சாருங்க? புவியீர்ப்பு விசையை குறித்த ஒரு புதிய ஒரு கோட்பாட்டை உருவாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். சரிங்களா? இது போலத்தான் பல்வேறு துறை சார்ந்த ஆய்வுகள் இன்னைக்கு உருவெடுத்து வளர்ச்சி பெற்று வருகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். சரிங்களா? இன்னைக்கு வேதாகமத்தினுடைய சத்தியங்கள், அது சார்ந்த செய்திகள் இன்னைக்கு பல நோக்குல, பல இடங்கள்ல, பல்வேறு கோணங்களில அது என்ன செய்யுதுங்க? வளர்த்தெடுக்கப்பட்டு வருகிறதை நாம் ஆய்வு உலகம் பயன்படுத்தி அறிந்து கொண்டு அதை பயன்படுத்த வேண்டும். ரொம்ப முக்கியம். சரி, அடுத்த தலைப்பு ஆய்வு பயன். ஆய்வு பயன் என்பது அது தரும் முடிவு, அது சார்ந்த விளைவு என்று சொல்லி நாம் கருதலாம். இந்த முடிவு மற்றும் விளைவு என்பது வளர்ச்சியை நோக்கியதாக இருக்கணும். ஆய்வு பயன், ஆராய்ச்சி பண்ணி என்னடா பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லைங்க, அப்படியேதான் இருக்குதுங்க. சரிங்களா? அது எதற்கு ஆய்வு பண்றோம்? ஆராய்ச்சி பண்ணி அதை ஒரு புதிய ஒரு கண்ணோட்டத்துல அதை கொண்டு வரணும். அந்த ஒரு முயற்சி தான் என்னதுங்க நான் செஞ்ச ஒரு விஷயம். பொதுவா நண்பர்கள் நம்மளை குறித்து அதிகமாக கேள்விப்பட்டிருக்கிறதுனால சொல்றோம். பைபிளுடைய தத்துவத்தை எடுத்து தமிழ் இலக்கியத்துல காணப்படக்கூடிய சித்தர் பாடல்களோடு ஒப்பிட்டு அவங்க பாட்டு முழுக்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய தத்துவத்தை, வார்த்தையைத்தான் பாடியிருக்கிறார்கள் என்பதை நான் நிறுவி இருக்கிறேன். அது நிறுவுறதுக்கு பல விதமான எதிர்ப்புகள், கஷ்டங்கள், சஞ்சலங்கள் வரலாம். இந்த ஆய்வின் பயன் என்ன? தமிழ்நாட்டிலேயே வச்சு 2வது இடத்துல இந்த சித்தர் பாடல்களையும் விவிலியத்தையும் வைத்து ஆராய்ந்த ஒரு பெருமையை கடவுள் கிருபையில வேறொருத்தர் எனக்கு சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு நான் அதை பெருமையை எடுத்துக்கொள்றது. இப்போ ஆராய்ச்சின்னா அது ஒரு பயன் இருக்கணும். பிரயோஜனமான ஒரு விஷயத்த நம்ம என்ன செய்யணுங்க? சொல்லணும், கண்டுபிடிக்கணும். அவர் சொன்னாரு, இவர் சொன்னாரு, நானும் அதான் சொல்றேன் இல்லையா? அதுக்கு பேர் ஆய்வு அல்ல. சரிங்களா? அப்போ உண்மையை காணுதல் என்பது ஆய்வினுடைய பயன்களுக்குள் ஒன்றாக. உண்மையை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? உண்மையை கண்டுபிடிக்கணும். அந்த உண்மை சமுதாய பயன்பாடு கொண்டதாக இருக்க வேணும். தெரியாதவைகளை தெரிந்து கொள்வதும் ஆய்வின் பயனே ஆகும். எனக்கு தெரியல, ஆனா அந்த ஆராய்ச்சியின் வழியா நான் ஒரு விஷயத்தை தெரிஞ்சு கொள்றேங்கிறது ஆய்வின் பயன். இது அறிவினுடைய பரப்பை விரிவடைய செய்வதாக இருக்கணும். அறிவை நல்லதுக்கு விரிவான நோக்கத்துல கொண்டு போகக்கூடியதா இருக்கணும் இந்த ஆராய்ச்சி. இந்த ஆய்வின் பயன் என்பது மனித குலத்திற்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கணும். சண்டை மூட்டக்கூடியதா இருக்கக்கூடாது. ஆராய்ச்சி பண்ணி ஒரு விஷயத்த சொல்லுகிற போது அங்க ஒரு மகிழ்ச்சி உண்டாகணும். சந்தோஷமா இருக்கிற இடத்துல சண்டை உண்டாயிடக்கூடாது. ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சு சொல்லிட்டனே அப்படின்ட்டு. இப்ப இந்த இடத்துல என்னங்க? மகிழ்ச்சி வேணும். ஆய்வினுடைய பயன் என்னதுங்க? அதுலதான் அடங்கி இருக்குது. இதுல மகிழ்ச்சியில் அடங்கி இருக்கிறது, அநேகர் வரவேற்பில் அது அடங்கி இருக்கிறது என்று சொல்லி நான் பார்ப்போம். சரி, அடுத்து ஆய்வு பயனை சொல்லியாச்சு. அடுத்து ஆய்வு அரணை வந்து சொல்றோம். ஆய்வுக்கான அரண், அதாவது பவுண்டரி. ஆய்வுக்கான அரண் வேணும். ஆய்வுக்கான அரண் என்பது ஆய்வுக்கான களம், ஆய்வுக்கான காலம், ஆய்வுக்கான சூழல், ஆய்வுக்கான அணுகுமுறை ஆகியவை பற்றின ஒரு வரையறைக்குள் கட்டமைத்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிவிக்கிறது. இப்ப ஆய்வுக்கான அரண் என்று சொன்னால், ஒரு ஆராய்ச்சி பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டோம்னா அது பைபிள்ல இருந்து எடுத்துக்கணும், ரைட்டு, வேற எதுல இருந்து எடுத்துக்கணும். அதுக்கு ஒரு பவுண்டரி வேணும். பவுண்டரி இல்லாம ஒரு ஆய்வு செய்கிற போது அந்த ஆய்வு என்னதுங்க? கட்டுக்கடங்காமல் போயிடும், பக்கம் ஜாஸ்தியா போயிடும். அது எப்படி முடிக்க போறக்கூடிய ஒரு தடுமாற்றம் வரும். சரிங்களா? இப்போ ஒரு விஷயத்தை எடுக்கிறோம். இப்போ குறிப்பா இப்ப நான் நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிறதுனால ஒரு ஆலயத்தை குறித்த ஒரு விஷயத்தை எடுக்கிறோம். நீலகிரி மாவட்டத்துல
சிஎஸ்ஐ தூய திருத்துவ ஆலயத்தினுடைய சமுதாய பங்களிப்பு அப்படின்னு ஒண்ணு எடுத்துட்டோம்னா, அந்த ஆலயம் எப்படிப்பட்டது, அந்த ஆலயத்தை யாரு வந்து கட்டுனாங்க, அதுல இருக்கக்கூடிய அந்த ஆலயத்தினுடைய மெயின் போக்கஸ் யாரு, தோடர் இன மக்கள் மத்தியில அந்த ஊழியத்தை செஞ்சாங்க, தோடர் இன மக்களுக்கு என்ன அந்த ஆலயத்தின் வழியாக சமுதாய பங்களிப்பு செய்யப்பட்டது அப்படின்னு ஒரு தரவு எடுக்க முடியும். நீலகிரி மாவட்டத்தில் உள்ள ஆலயத்தில் சமுதாய பங்களிப்புகளை விளக்கு அப்படின்னா எந்த ஆலயத்தை எடுக்கணும் தெரியாது, எங்க கொண்டு போய் நிறுத்துவோம் தெரியாது. அப்போ ஒரு ஆய்வுக்கான களம் கரெக்டா பிக்ஸ் பண்ணணும், ஆய்வுக்கான ஒரு காலம் வேணும், ஆய்வுக்கான எப்படி சூழல் வேணும், ஆய்வுக்கான அணுகுமுறை எப்படி வேணும். ஏன்னா இந்த டிரினிட்டி சர்ச்சை பத்தின ஒரு விஷயத்த நான் அழகப்பா பல்கலைக்கழகத்துக்கு ஆராய்ச்சி பண்ணி ஒரு கட்டுரை எழுதி அவங்களுக்கு கொடுத்தேன். அதை அவங்க பப்ளிஷ் பண்ணாங்க. அருமை. நம்ம டிரினிட்டி சர்ச் வழியா சமுதாய பணிகள் எப்படி மேற்கொண்டாங்க அப்படிங்கிறத வந்து புள்ளி விவரத்தோட எடுத்து சொன்னேன். அது ஆய்வு கட்டுரை 7-8 பக்கம் எழுதி அனுப்பிச்சு கொடுத்தேன். அதுபோல ஆய்வினுடைய களம், ஆய்வுக்கான காலம், ஆய்வு சூழல், ஆய்வு அணுகுமுறை ஆகியவை பற்றின ஒரு வரையறைக்குள் கட்டமைத்துக் கொள்வதைத்தான் ஆய்வு அரண், ஆய்வு எல்லை அப்படின்னு சொல்றோம். ஆய்வு அரண் அல்லது எல்லை. இப்போ எல்லையை அமைத்து கொண்டு செய்யப்படக்கூடிய ஆய்வு எளிமையானதாக, செறிவு நிறைந்ததாக, ஃபுல் ஸ்டஃப்பா இருக்கும். அப்போ எளிமையும் செறிவும் கொண்டதாக விளங்கும். மனம்போன போக்கில ஆய்வு பயணம் செய்கிற பொழுது, அதாவது மனம் போன போக்கிலே ஆய்வு பயணம் திசை மாறி போகாமல் இருக்க இந்த ஆய்வுக்கான எல்லை அவசியமான ஒன்றாய் இருக்கிறது. அப்போ இங்கே ஆய்வாளர், அதாவது ரிசர்ச்சர், ஆய்வினுடைய இலக்கை தீர்மானித்த உடனே ஆய்விற்கு அரணமைத்து கொண்டு சிறப்பாக செயல்பட வேண்டும். ஆய்விற்கான அரண் அமைத்து கொண்டு சிறப்பாக செயல்படணும். இப்போ இதுல என்னுடைய சொந்த அனுபவத்தை தான் உங்களுக்கு புரியறதுக்காகத்தான் நான் சொல்றேன். சித்தர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நாங்க 18 சித்தர்கள் இருக்கிறாங்க. 18 சித்தர்களை வந்து எடுத்து எழுதுறோம்னா எவ்வளவு பெரிய தீசிஸ் எழுதுறது. அதனால ஆய்வுக்கு தேவையானது ஒரு 5 பேர். அந்த 5 பேர் யாரு செலக்ட் பண்ணணும், அவங்களுடைய காலம் பொருத்தமானதா இருக்குதா, அவங்களுடைய காலம் சைமல்டேனியஸா இருக்கணும், ஒரே மாதிரி இருக்கணும், சமகாலத்துல இருக்கணும். கிபி 1ஆம் நூற்றாண்டுல ஒருத்தர், 12ஆம் நூற்றாண்டுல ஒருத்தர், கிபி 15ஆம் நூற்றாண்டுல ஒருத்தர் எடுத்து வச்சுட்டாலும் பண்ண முடியாது. ஏன்னா கால இடைவெளியில நிறைய விஷயங்கள் மாறி இருக்கும் இல்லையா. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம், அந்த காலக்கெடுவோடு எடுத்துக்கிட்டு இத்தனாவது வருஷத்துல வாழ்ந்ததாக கருதப்படக்கூடிய இந்த சித்தர்களை நான் வந்து விவிலியத்தோட, விவிலிய சத்தியத்தோட, தத்துவத்தோட ஒப்பிடுறேன்னு சொல்லி அதை காட்டணும். அப்போ அதுக்கு ஒரு பவுண்டரி அமைச்சாச்சு. ஒரு 5 பேர், இந்த 5 பேருக்குள்ளதான் இருக்கணும். 5 பேருக்கு வந்து எதை சொல்ல போற, அவங்களுடைய தத்துவத்தை பத்தி தான் பேச போற, வேற எதை பத்தி நம்ம பேச போறது இல்லை அப்படிங்கிற ஒரு வரையறை. மாணவர்கள் இதை புரிஞ்சிருக்குவீங்கன்னு நினைக்கிறேன். கேள்வி நேரத்தில் உங்களுக்கு நான் பதில் சொல்றேன். ரைட். இப்போ ஆய்வாளன் தான் மேற்கொள்ளக்கூடிய ஆய்வுக்கு எந்த வகை ஆய்வு முறையை பின்பற்றினால் ஆய்வீடு செம்மையாக அமையும் என்பதை புரிந்திருக்க வேண்டும். ஒப்பீட்டு ஆய்வா, கள ஆய்வா அப்படிங்கிறது இத்தனை ஆய்வுல பல வகைகள் இருக்குது. அது வரக்கூடிய வகுப்புல நான் உங்களுக்கு கண்டிப்பா அதை குறித்து நான் வந்து கற்றுக் கொடுக்கிறேன். பெரிய நண்பர்களே, பட்டம் பெறுவதற்காக இந்த ஆய்வேடு எழுத பெற்றது என்பதை விட இந்த ஆய்வேட்டுக்காக இவருக்கு பட்டம் வழங்கப்பட்டது என்று சொல்வதுதான் சரியான ஒண்ணா இருக்கு. சரிங்களா? ஆக இதுதான் வந்து ஆய்வு ஆராய்ச்சி என்பதனுடைய முன்னுரை தொடக்கம் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ இதனுடைய முதல் பாடம் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. அதுல 2வது பாடத்தை உங்களுக்கு அதுல கொண்டு வரேன். இது வந்து அந்த ஆராய்ச்சி நெறிமுறைகள்ல 2வது பாடம், ஆய்வாளருக்குரிய தகுதிகள். The qualification of a researcher என்று சொல்லி பார்க்கிறோம். ஆய்வாளருக்கு சில தகுதிகள் வேணும்.
அது என்னென்ன தகுதி? ஒரு 10 பாயிண்ட் இருக்கு அதுல, 10 கமாண்ட்மெண்ட்ஸ் மாதிரி. அதை உங்களுக்கு நான் ஒவ்வொன்றா சொல்றேன், மாணவர்கள் கவனத்துக்கு நீங்க புரிஞ்சுக்க. ஒரு ஆய்வாளர் என்பவர் இடைவிடாமல் படிக்கும் பழக்கம் உடையவராக இருக்க வேண்டும். தொடர்ந்து ரீட் பண்ணணும். சரிங்களா? போண்டா கடைக்கு போனா கூட படிச்சு கொடுக்குற போண்டாவில் பேப்பர்ல என்ன போட்டிருக்கான்னு படிச்சு பார்த்துக்கிட்டே சாப்பிட்டு வரணும். நல்லதோ கெட்டதோ ஏதோ ஒண்ணு கிடைக்கும். சரிங்களா? அப்போ ஒரு ஆய்வாளருக்கு மைக்கேல் ஃபாரடேயினுடைய ஆர்வமும் ஆல்பர்ட் ஸ்வைசருடைய கடுமையான உழைப்பும் கொலம்பஸை போல சலிக்காத மனமும் கோப்பர்நிகஸினுடைய நுண்ணோக்கும் ரைட் சகோதரருடைய விடாமுயற்சியும் கலிலேயாவினுடைய அஞ்சா நெஞ்சமும் இருக்கணும். ஆய்வாளருக்கு உண்டான குவாலிட்டி அதாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் செய்யும் போது டக்குன்னு எல்லாரும் சக்சஸ் அடைவதே இல்லை. சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 8 முறை என்னுடைய ஆய்வேட்டை அழிச்சு எழுதினேன். சரிங்களா? அப்பதான் ஒரு ஷார்ப்னஸ் வரும். படிக்கணும். ஆய்வேட்டுக்காக இல்லை, தொடர்ந்து மாணவர்கள், இறையியல் கல்லூரி மாணவர்கள் படிக்கணும். அப்டேஷன்ல இருந்தா மட்டும்தான் வேதத்தை வியாக்கியானம் செய்ய முடியும். அல்லாட்டி போட என்ன செய்ய முடியாதுங்க, செய்ய முடியாது. அப்போ ஒரு என்ன அப்டேஷன் வேணும், படிக்கணும். தினமும் புத்தக வாசிப்பை ஒரு அரை மணி நேரமாவது வாசிப்பதற்கு நாம என்ன செய்யணுங்க, பழகி கொள்ள வேண்டும். அடுத்தது ஆய்வாளருக்குரிய தகுதிகள்ல நான் பார்க்கிற பொழுது ஆய்வு பொருள் பற்றிய அறிவு. முதலாவது பாயிண்ட், ஆய்வு பொருள் பற்றிய ஒரு அறிவு வேணும். எந்த ஒரு ஆராய்ச்சியாளருக்கும் தான் ஆய்வு செய்யக்கூடிய ஆய்வு பொருள் பற்றிய ஒரு தெளிவான அறிவு இருக்க வேணும். பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடா? இப்ப பைபிள்ல பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் எடுக்கலாம். பென்டடூக் உதாரணமா சொல்றேன், உங்களுக்கு 5 ஆகமத்தை வச்சு நீங்க எடுத்தீங்கன்னா அது நிறைய விஷயங்கள் போகும். 150 சங்கீதத்தை மட்டும் எடுத்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஆய்வு போகும். வரலாற்று ரீதியாக பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு வரலாற்று ரீதியாக இயேசு கிறிஸ்துடைய அந்த சமூக பணி சார்ந்து, பெண்கள் மத்தியில் அவருடைய ஊழியர் சார்ந்து, திருச்சபைகள் சார்ந்து அவருடைய கரிசனை, இயேசு கிறிஸ்துவும் அரசியலும் என்ற ஒரு பொருளிலே கட்டுரை அமைக்கலாம். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குதான் செய்யுது. சமூக பகுப்பாய்வு சார்ந்த நிறைய விஷயங்கள் இருக்குது. திருச்சபை வரலாறு சார்ந்த ஆய்வு கட்டுரையும் பைபிளை வச்சுக்கிட்டே நீங்க எழுதலாம். இப்படி நிறைய விஷயம் கிளகளே பிரிஞ்சு போயிட்டு இருக்கக்கூடிய ஒன்றா இருக்குது. அதனாலதான் ஆய்வு செய்யக்கூடிய ஆய்வு பொருளை பற்றின ஒரு தெளிவான ஒரு அறிவு வேணும். அது இல்லாம ஆய்வு செய்ய முடியாது. அப்போ ஒரு துறைக்கு முற்றிலும் அப்பாற்பட்ட அந்த துறையை பற்றி படித்தும் கேட்டும் அறிந்தராத ஒருவர் அந்த துறையை பற்றிய ஆய்வை செய்ய முடியாது என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்டியானிட்டியில இருக்கிற நீங்க ஜூடாயிசம் பத்தி எழுதணும் அப்படின்னா என்ன செய்யணுங்க, ஜூடாயிசம் படிக்கணும். ஜூடாயிசம் படிச்சாதான் எழுத முடியும். நான் கிறிஸ்டியானிட்டியில இருந்துகிட்டே நான் ஜூடாயிஸுக்கு ஒரு கனெக்ஷன் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சீங்கன்னா உங்களுடைய தீசிஸ் ஃபெயிலியர் ஆயிரும். அப்படி பண்ணக்கூடாது. அப்போ நம்ம என்ன செய்யணும், அதைத்தான் முதலே சொல்லிட்டேன். எதை பத்தி படிக்க போறோம்னுங்கிறத ஒரு தெளிவு கிடைக்காத வரைக்கும் நம்ம என்ன செய்ய முடியாங்க, அது கஷ்டம், பண்ண முடியாது, தீசிஸ் எழுத முடியாதுங்கிறத நாங்க தெரிவிச்சுக்கிறோம். அதே நேரத்துல ஒருவர் தன்னுடைய துறை பற்றிய ஆய்வு செய்ய முடியாது. அதாவது குறிப்பா பார்க்கும்போது ஒரு இலக்கியத்தை பார்த்தே இருக்காதவர் அதை பற்றின ஆராய்ச்சியில் உடனே இறங்க முடியாது. இலக்கியத்தை படிக்கல, பைபிளே படிக்கல, பைபிளே படிக்காத ஆளு எப்படி ரிசர்ச்ல இறங்க முடியும்? அதைத்தான் இங்க சொல்றார். ஏனென்றால் பைபிள் ஒரு மிகப்பெரிய ஒரு லிட்ரேச்சர் என்று சொல்லி பார்க்கிறோம்.
சிறு. ஆய்வு பொருள் பற்றி ஒரு அறிவு ஆய்வாளருக்கு வேணும். முதல் தகுதி அதுதான். ரெண்டாவது, ஆய்வுல ஈடுபாடு வேணும். ஆய்வில் என்ன வேணுங்க? கட்டாயம் ஈடுபாடு வேணும். ஒருவருக்கு தான் செய்யக்கூடிய ஆய்விலே ஈடுபாடு அல்லது பற்று இருக்கணும். நடா காலேஜில் சொல்லிட்டாங்க, இதை எழுதித்தான் ஆகணும், எழுதலைன்னா பட்டம் கொடுக்க மாட்டாங்க, கட்டின காசு வேற வீணா போயிடும், இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோட அல்ல. என்னங்க, ஒரு ஃபுல் இன்வால்வ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கணும்னு சொல்லி இங்க பார்க்கணும். ஏதோ கடமைக்கு செய்திகளை அதுக்குரிய டேட்டா தரவுகளை திரட்டுதலும் வகைப்படுத்துதலும் விளக்கம் செய்வது கூடாது. அப்போ ஆய்வு சார்ந்த பொருளிலே ஆய்வாளருக்குள்ள ஈடுபாடு ஆய்விலே செம்மையான நிறைவுக்கு துணை செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இப்ப இந்த இதுல பாத்தீங்கன்னா என்னுடைய ஆய்வுக்கு அதிகமா பாதிக்கப்பட்டது இந்த குரூப்ல இருக்கிற ஸ்டீபனையா தான். மனுஷனை கூட்டிட்டு போய் தெரு தெருவா இழுத்து கூட்டிட்டு போய் எனக்கு புக்கு தேட வச்சதெல்லாம் மறக்க முடியாது. ஐயாவும் மறக்க மாட்டார். ஆக நான் மேற்கொள்ளக்கூடிய ஆய்வை சிறப்பாக நிறைவு செய்தல் மூலம் ஆய்வு உலகத்திற்கு பல புதிய உண்மைகளை கண்டறிந்து சொல்ல முடியும் என்ற ஆய்வாளருடைய நம்பிக்கையானது ஆய்வில் ஈடுபட்டவர்களுக்கு ஆய்வின் மீதான ஈடுபாட்டை அதிகரிக்க செய்கிறது. புதுசா ஒரு விஷயத்த சொல்லணும், புதுசா ஒரு விஷயத்த சொல்லணும். அதுதான் நம்ம தேடி போகணும். எல்லாரும் போன இயேசு கிறிஸ்துவனுடைய அற்புதங்கள், இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை பணி, அதை குறிச்சே ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. அதுதான் மெயின். பைபிள் வசனத்தை வச்சுட்டு புதிய நோக்குல டைரக்ஷன் புதிய நோக்குல பயணிக்கணும். இது புதிய நோக்குல பயணிக்கும் போது நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். ஸ்டில் ஐ எம் ட்ரைங் டு போஸ்ட் டாக்டரேட். இதுல என்ன செய்யறேன், பைபிளுடைய அந்த தத்துவத்தை எடுத்து ஆஸ்தட்டிக்ஸ் அழகியல் என்ற ஒரு பிரிவோட என்ன செய்யறேன், கம்பாரிட்டிவ்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 167 பக்கம் முடிச்சிருக்கேன். உங்களோட டீச் பண்ணிக்கிட்டே நான் என்ன செய்யறேன், இடைப்பட்ட நேரங்கள்ல நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தொடர்ந்து அதை குறித்து படிச்சு தரவுகளை திரட்டி வேர்ட் ஃபார்மேட்டாவே வச்சிருக்கிறேன். அப்ப அது என்ன செய்யணும் அப்படின்னா, ஆய்வு பற்றின ஒரு புது பாதையில அதை ஒரு டைரக்ஷன்ல வழி நடக்கணும். அதுதான் முக்கியம். எல்லாரும் போறாங்க அதே பாதையில நானும் போறேன், எனக்கு ஒரு டிகிரி சர்டிபிகேட் கிடைச்சா போதுங்கிறதல்ல. நான் முதல்லயே சொல்லிட்டேன், உங்களுடைய ஆய்வேட்டுக்காகத்தான் இந்த பட்டம் கொடுக்கறங்கிற ரேஞ்சுக்கு அவங்க என்ன செய்யணும், தரமானதா இருக்கணும். அப்போ அடுத்ததுல நாம் பார்க்கிற பொழுது ஆய்வு பொருளிலே ஆய்வாளருக்குள்ள அது ஒரு ஈடுபாடு, ஆய்வினுடைய செம்மையான ஒரு நிறைவுக்கு அது துணை செய்யக்கூடிய ஒன்றாக இருக்குது. நாம் மேற்கொள்ளக்கூடிய ஆய்வை சிறப்பாக நிறைவு செய்யறது மூலமாக ஆய்வு உலகத்திற்கு என்ன செய்யறங்க, பல புதிய உண்மைகளை நம்ம சொல்றோம், புதுசா ஒரு விஷயத்த கண்டறிஞ்சு சொல்றோம். சரிங்களா? இப்போ ஒரு விஷயம் சொல்றேன் உங்களுக்கு. ஆபிரகாம் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் நம்ம கூடலூர் பகுதிக்கு அருகாமையில் உள்ள நிலம்பூர் தேக்குக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது. அதை நீங்க கண்டுபிடிங்க. நீங்க எழுத வேண்டாம், ஜஸ்ட் என்னங்கிற ட்ரேஸ் அவுட் பண்ணி சொல்லுங்க பாப்போம். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு நண்பர்களே. ஆகவே ஆய்வு மேற்கொள்ளும் துறை மற்றும் ஆய்வு பொருளில் ஆய்வாளருக்குள்ள அறிவு சார்ந்த ஈடுபாடும் ஆய்வாளருடைய ஈடுபாட்டை அதிகரிக்க துணை செய்கிறது. அப்ப என்ன ஆகுதுன்னா, உங்களுடைய எந்த துறையில நீங்க பண்றீங்க, பைபிள் எடுத்துட்டு ஒரு கவுன்சிலிங்குள்ள போலாம் தாராளமா. இயேசு கிறிஸ்து அநேகரை என்ன செஞ்சாருங்க, ஆற்று பணியில அவர் செஞ்சார், நிறைய இருக்கு. அப்போ அந்த துறை சார்ந்த ஒரு அதை சொன்ன ஹிஸ்டாரிக்கல் வியூலையா, மற்ற லிட்ரேச்சர்லையா, இந்த மாதிரி ஓடி என்டிலையா, அல்லது ஜீசஸ் மிராக்கிள்ஸ்லையா, எந்த துறை சார்ந்த நீங்க என்ன செய்ய போறீங்க, ஆய்வு செய்ய போறீங்க அப்படிங்கிற அந்த ஒரு ஈடுபாடு தான் அது இன்னும் உங்களுடைய என்ன செய்யுதுங்க,
புதுசு புதுசா ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு அது உற்சாகப்படுத்தும். ஆகவே ஆய்வு பொருள் பற்றிய அறிவு தேவை. ஆய்வுல என்ன செய்யணுங்க, முழுமையான ஒரு ஈடுபாடு வேணும். அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா விடாமுயற்சி. விடாமுயற்சி ஒரு ஆய்வாளருக்கு கட்டாயம் தேவைங்க. அப்போ ஆய்வாளருக்கு மனம், அவருக்கான மனம் எப்படிப்பட்டதா இருக்குன்னா, சலிக்க கூடாது, சலிப்படைய கூடாது. என்ன இவ்வளவு தூரம் தேடுறோம், எனக்கு கிடைக்கலையே என்ற ஒரு சலிப்பு வந்துடக்கூடாது கண்டிப்பா. ஏன்னா ஆய்வு செய்யும் போது அதனுடைய அனுபவத்துல நான் பார்த்தது. ஏன்னா இத பார்க்கும்போது படைப்பு பத்தின ஒரு விஷயத்த நான் எழுதணும் என்னுடைய ஆய்வேட்டுல. இப்ப நம்ம கடவுள் எந்த விதமான மூலப்பொருளும் இல்லாமல் எல்லாத்தையும் படைச்சாரு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் இல்லையா? அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு பாட்டை கண்டுபிடிக்கணுமேன்னு சொல்லிட்டு என்னுடைய தேடல் பாத்தீங்கன்னா 46 47 நாள் தொடர்ந்தது. அப்புறம் தான் ஒரு புக்ல இருக்கிறது, அவங்க பப்ளிஷ் பண்ண அந்த புக்ல இருக்குன்னு கண்டுபிடிச்சு அந்த புக்கை ஆர்டர் பண்ணி வர வச்சு, இதே கூடலூருக்கு வர வச்சு அதான் என்னுடைய தீசிஸ் எழுதினேன். அப்போ விடா முயற்சி என்பது கண்டிப்பா வேணும். கஜினி முகமது மாதிரி 18 முறை பாடி எடுத்தாரு வெற்றி அடைஞ்சாரு. அது போல நமக்கான ஒரு விடாமுயற்சி வேணும். சலிப்பு தட்டிடக்கூடாதுங்க. தோல்வி என்பது நிலையானது அல்ல என்பதை உணர்ந்து தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் முயற்சியே வெற்றியை தரக்கூடியதாய் இருக்கிறது. அப்போ ஆய்வு என்பது காணாததை கண்டடைதல் அல்லது ஒரு புதிய உண்மைகளை கண்டு கருதுதல் என்ற நிலையிலே ஆய்வாளருடைய விடாமுயற்சியே ஆய்வு பயணத்துல வெற்றியை தேடி தரக்கூடிய ஒன்றாய் இருக்கிறது. அப்போ மேற்கொண்டிருக்கக்கூடிய ஆய்வு பொருளோடு தொடர்புடைய ஆய்வுக்கு துணை செய்கிற நூல்கள், கட்டுரைகள், தரவுகள், அதாவது டேட்டா ஆகியவற்றை தேடி காணுதல் என்பது ஆய்வாளருடைய விடாமுயற்சியில் விளைவாக மட்டுமே சாத்தியமாகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். சரிங்களா? அது விடாமுயற்சியோட நம்ம தேடணும். உங்களுடைய ஆய்வுக்கு தேவையான நூல்களை சரியான விதத்திலே திரட்டி விட்டீர்கள் என்று சொன்னால், சேகரித்து விட்டீர்கள் என்று சொன்னால், நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? 50% உங்களுடைய தீசிஸ் சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்னு தான் அர்த்தம். விடாமுயற்சியோட தேடணும். கொரோனா காலத்துக்கு முன்னாடியே என்னாச்சுங்க, விடாமுயற்சியோட தேடி ஒரு 50% 60% புத்தகத்தை தேடி வச்சுட்ட பிறகுதான் என்னாச்சுங்க, என்னுடைய தீசிஸ் வேலையை ஆரம்பிச்சேன். லாக்டவுன் போட்டாங்க, ரொம்ப வசதியா போச்சு. படிக்க வேண்டியதை எழுத வேண்டியதுதான். அதுபோல விடாமுயற்சி என்பது மிக மிக அவசியமான ஒன்றாய் இருக்கிறது பிரியமானவர்களே. ஆகவே விடாமுயற்சி என்பது ஒரு மனிதனுக்கு தேவை, ஆய்வாளருக்கு தேவை என்று சொல்லி இங்கே நான் பார்க்கிறோம். சோ என்ன பார்த்தோம்? விடாமுயற்சி. அடுத்த பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா நுண்ணோக்கு என்று சொல்லி பார்க்கிறோம். ஆய்வாளர் கூர்ந்து அறிகிற திறனை வளர்த்து கொள்ள வேண்டும். சரிங்களா? கூர்ந்து அறிகிற திறனை வளர்த்து கொள்ளணும். நான் உங்களுக்கு சொன்னனே, ஏசுநாதர் எங்க பிறந்தார் நீ கேட்டு பாருங்க யார்ட்டையாவது. சரியா? அப்போ இதுல பார்க்கும்போது தமிழ் இலக்கியத்துல நம்ம பார்க்கும்போது துரோணர் அர்ஜுனரை கேட்கிறாரு, மரத்தில் என்ன தெரிகிறது என்று சொல்லி கேட்கிறாரு. கிளை தெரிகிறது, இலை தெரிகிறது, சிறு குருவி தெரிகிறது, அதன் கண் தெரிகிறது, அதன் கண் மட்டுமே தெரிகிறது என்ற அர்ஜுனருடைய பார்வை மிக கூரியதாய் இருந்தது. அப்போ சின்ன சிறிய கண்ணை பற்றி கொள்கிறது. துரியோதனனுக்கு இத்தகைய நோக்கு இல்லை என்று இது மகாபாரத கதையினுடைய ஒரு உதாரணத்தை இந்த இடத்துல நான் சொல்றேன். பாண்டவருக்கும் கௌரவருக்கும் துரோணாச்சாரியார் வில் வித்தையை கத்துக் கொடுக்கிறார்.
வில்வித்தை கத்துக் கொடுக்கும் போது என்னாச்சுங்க, அவங்க எல்லாம் மரத்துல எய்ம் பண்ண, அங்க உனக்கு என்ன தெரியுதுன்னா அவர் இலை தெரியுது, தலை தெரியுது, அங்க தெரியுது, இங்க தெரியுது போயிட்டா. அதுல அர்ஜுனர் மாத்திரம் தான் சொல்றாரு, ஒரு குருவி தெரியுது, அந்த குருவினுடைய கண்ணு மட்டும் நான் எய்ம் பண்றேன் அப்படின்னாராம். அப்ப அதுல இருந்து என்னன்னா, ஒரு நுண்ணோக்க வேணும். நம்ம இன்னும் கொஞ்சம் எளிமையா சொல்லணும்னா, நுனிப்புல் மேயக்கூடாது. சரிங்களா? ஒரு மரத்தினுடைய ஆணிவேருடைய அடி பாட்டம் வரைக்கும் நாம போய் என்ன செய்யணுங்க, தோண்டி எடுத்து ஆய்வு செய்து உலக மக்களுக்கு கொடுக்கணும். அது நுண்ணோக்கு, கூரிய நோக்கு நமக்கு அது வேணுங்க. மேலோட்டமான கருத்துக்களை சொல்லக்கூடாது. வலுவான ஆதாரங்களை நம்ம என்ன செய்யணும், நம்முடைய ஆய்வேட்டுல அதை வந்து மேற்கோள் காட்டணும். அப்போ ஒருமுகப்படுத்தி உள்ளத்தை ஒன்றில ஈடுபடுத்தி நுட்பம் காணும் திறம் ஆய்வாளருக்கு கட்டாயம் இருக்க வேண்டும். அடுத்தது ஆய்வு நேர்மை. ஆய்வுல என்ன செய்யணுங்க, ஒரு நேர்மை வேணும். ஆய்வு நேர்மை. தனக்கு முன்னாடி பலர் செஞ்ச ஆய்வுகளை எல்லாத்தையும், அவருடைய முடிவுகளை எல்லாம் திரை போட்டு மறைக்காமல் என்ன செய்யறாங்க, முகவரி தெரியாமல் ஆக்காமல் அவற்றையும் எடுத்து காட்டி இவர் சொன்ன கருத்துக்கள் இவை என தெரிவிக்கக்கூடிய நேர்மை ஆய்வாளருக்கு வேணும். நான் ஒரு கருத்து எழுதுறேன், ஆய்வாளருக்கு வந்து நேர்மை வேணும். இந்த கருத்து இங்க ஆய்வு என்றாலே ஒரு வகையான கருத்து திருட்டு என்பதை நம்ம என்ன செய்யணும், ஒத்துக்கணும். வேற வழி இல்லை. ஆனா அதை வந்து டீசெண்டா ஒத்துக்கணும். எப்படின்னா, ஒரு குறிப்பை எடுக்கிறோம்னா அந்த குறிப்பை வந்து தனியா உங்களுடைய கருத்தை, ஒருவேளை என்னுடைய அல்லது வேற ஏதோ ஒரு எழுத்தாளருடைய புத்தகத்தை நீங்க எடுத்து அதுல வாசிச்சு அந்த கருத்து சொல்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு அது மனசு பிடிச்சிருந்தா அது உங்க கருத்தை ஆகிடக்கூடாது. அந்த கருத்தை கொட்டை பண்ணி இந்த புத்தகத்துல இத்தனாவது பக்கத்துல இருந்து நான் எடுத்தது அப்படின்னு சொல்லி அது ஒரு நேர்மை வந்து என்ன செய்யணுங்க வேணும். இன்னாரு இவங்க இந்த கருத்து சொல்லி இருக்கிறாங்கிற ஒரு ஆய்வு நேர்மை என்பது ஆய்வாளருக்கு கட்டாயம் வேணுங்க. விருப்பு வெறுப்புகளை அறவே கைவிட்டு விட்டு பெற்ற செய்திகளை, எடுத்துக்கொண்ட செய்திகளை கரெக்டா எடுத்து வைக்கக்கூடிய ஒரு நல்ல மனசு என்ன செய்யுங்க, ஆய்வாளருக்கு வேணும். பிறருடைய கருத்துக்களை மேற்கோளாக காட்டாமல் தன்னுடைய சொந்த கருத்தாக காட்டும் பொய்மை ஆய்வாளரிடம் இருக்கக்கூடாது. பொய் பேசக்கூடாதுங்கிறாங்க. தன்னுடைய ஆய்வுக்கு எதிர்பார்த்த முடிவை தரவில்லை என்று சொன்னால் அதனை ஒழிக்காமல் சொல்லக்கூடிய மன வலிமை பெற வேண்டும். சரிங்களா? அப்போ அதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய அனுபவத்தை சொல்றேன். சித்தர் பாடல்களுடைய பைபிள் சித்தர் பாடலுடைய ஒற்றுமையை காட்டினாலும் பைபிள் சித்தர் பாடலுக்கு எது இதெல்லாம் முரணா இருக்குங்கிற விஷயத்தையும் என்ன செய்யணுங்க, நேர்மையோட காட்டணும். அதுவும் சொல்லுது இது சொல்லுது, ஆமா நானும் சொல்றேன்னு போயிடக்கூடாது. அதுல இருக்கிற சாதகமான பாதகமான அம்சங்களையும் என்ன செய்யணுங்க, குறைஞ்சு ஒரு 2 பக்கமாவது விவரிச்சு காட்டணும். அதுதான் ஆய்வாளருக்கு உண்டான ஒரு நேர்மை. ஆய்வு நேர்மை அங்கதான் நம்ம பார்க்க முடியும். அப்போ இங்கே நான் பார்க்கிற பொழுது தனக்கு வலிமை தரக்கூடிய சான்றுகளை மாத்திரம் எடுத்துக்கொள்ளுதல், பிறவற்றை புறக்கணித்தல் என்பது ஆய்வாளர்களை தனிப்பட்ட வெறுப்பிலே போட்டுதல் தூட்டுதல் ஆகியவை ஆய்வாளருக்கு வேண்டாத பண்புகளாகும். சரிங்களா? இது உதாரணமா ஒரு விஷயத்த சொல்ற. விவிலியம், திருக்குறள், சைவ சித்தாந்தம், இதை 3ஐயும் ஒப்பிட்டு டாக்டர் மு தெய்வநாயகம் ஐயா ஒரு ஆய்வு கட்டுரை எழுதுறாரு. ஆராய்ச்சி பட்டம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு எழுதுறாரு. இத கருத்து வந்து ஒரு சிலர் ஏத்துக்குவாங்க, ஏத்துக்க மாட்டாங்க. ஏத்துக்காத ஆளுங்க என்ன செஞ்சிடறாங்க, விவிலியம், திருக்குறள், சைவ சித்தாந்தத்துக்கான மறுப்புரை, இவர் எழுதின தெய்வநாயகம் ஐயா எழுதின அந்த தீசிஸ்க்கு மறுப்புரையா அவர் ஒரு தீசிஸாவே எழுது, ஆய்வு கட்டுரையாவே எழுதி அவர் ஒரு பட்டம் வாங்குறாரு.
இது கால கொடுமை எங்க போய் சொல்ல. அப்போ இது பொருத்தமானது அல்ல. இப்படி ஒரு ஆய்வாளர் செய்யக்கூடாது. தூற்றுதல் தவறு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இப்போ சித்தர்கள் பாட்டோ மற்ற எந்த ஒரு விஷயத்த சைவ சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டோ கிறிஸ்தவர் சொன்னாங்கன்னா அது தூற்றுறாங்க. ஐயோ இதெல்லாம் சைவ சித்தாந்தத்தை என்ன செஞ்சுட்டாங்க, கரைப்படுத்திட்டாங்க, குறைவுபடுத்திட்டாங்கன்னு பலரும் பல விதமா பேசுவாங்க. அது முக்கியம் இல்லை. ஆய்வியல் நோக்கில அதை நாம் என்ன செய்யறோங்க, பொருள் புரிந்து ஏற்று கற்றுக் கொடுக்கிறோம். ஆகவே இந்த நமக்கு பிடிக்காத ஒரு கருத்தை எழுதும் போது அவங்கள தூற்றக்கூடாது, கேவலமா பேசக்கூடாது. சரி, உங்க கருத்து அப்படியா இருந்தாலும் நீங்க அப்படி வச்சுக்கோங்க, என் கருத்துல நான் இப்படி நிலையா நிக்கிறேன். இது காணொளி காட்சியா இருக்குது, அதிகமா பேச முடியல. ஏன்னா நிறைய விஷயத்துக்கு உதாரணம் சொல்ல முடியும். அதை நான் வெளிப்படையா சொல்றதுக்கு இல்லை. சரிங்களா? ரைட். இங்க நான் பார்க்கும்போது எழுத்து திருட்டு, கருத்து திருட்டு, பிளாகரிசம் என்பதற்கு ஆய்வாளர் ஒருபோதும் இடம் கொடுத்துடக்கூடாது. கட் காப்பி பேஸ்ட் இருக்கக்கூடாதுங்கிறாங்க. சரிங்களா? அதுதான் இங்க பிளாகரிசம்னா அதுதான். நீங்க என்னைக்காவது ஆய்வேடு எழுதும் போது கண்டிப்பா நானும் உங்களோட இருப்பேன்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருந்தேன்னா கண்டிப்பா அதை நீங்க எழுதுறதுல எழுத்து வச்சு நான் கண்டுபிடிச்சிருவேன். சரிங்களா? ஆக எழுத்து திருட்டு, கருத்து திருட்டு இதெல்லாம் இருக்கக்கூடாது. அதுதான் ஒரு ஆய்வாளருக்கு உண்டான ஒரு நேர்மைன்னு சொல்லி நான் பார்க்கிறோம். அடுத்தது நடுநிலைமை. அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா நடுநிலைமை வேணும்னு சொல்லி அங்க நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? ஆய்வாளருக்கு மதம் எனப்படுவது அவரது ஆய்வு பொருளாகும். அவருக்கு சாதி என்பது அவரை போன்ற ஆய்வாளருடைய தொகுதியே ஆகும். ஆகவே இனம், குலம், குடி, மொழி, நாடு ஆகிய சார்புகளை விட்டு நடுநிலைமை நின்று உண்மைகளை காணும் மனப்போங்கு ஆய்வாளருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. என்ன சொல்லணும்னா, பைபிள்ல நல்ல கருத்துக்கள் இருக்கு, இல்லைன்னு நான் மறுக்கல. ஆனா தமிழ் இலக்கியங்களிலும் சரி, நம்முடைய இஸ்லாமிய நண்பர்கள் குறிப்பிட்டு காட்டக்கூடிய அந்த குரானிலும் சரி நல்ல ஆரோக்கியமான கருத்துக்கள் இருக்குது, நமக்கு அறிவு சார்ந்த கருத்துக்கள் இருக்கிறது. விவிலியத்தை போன்று விவிலியத்திற்கு அப்பாற்பட்டு நல்ல ஒரு சிந்தனையை தரக்கூடிய வார்த்தைகளும் இருக்குது. அதை என்ன செய்யுங்க, நடுநிலையோடு ஏத்துக்கணும். அந்த ஒரு மனபாவம் வேணும். சரிங்களா? அப்போ நடுநிலைமை கட்டாயம் வேணும். அது என்ன செய்யக்கூடாதுங்க, மதம் சார்ந்து ஜாதி சார்ந்து இது எழுத்தாளர் யாரு, இவர் ஒரு தலித் எழுதியிருக்கிறாரு, அல்லது அவர் ஒரு உயர் சாதி எழுதியிருக்கிறாரு, அல்லது அவர் ஒரு பிராமண குடும்பத்திலிருந்து பின்னாடி எழுதியிருக்கிறாரு, அவரு சொல்றதுதான் கரெக்டு, இவரு சொல்றது இவர் எழுதுறது தப்பு அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனை போக்குக்கு போகக்கூடாது. சரிங்களா? அப்போ கருத்து சரியானதாக நடுநிலைமையானதாக நோக்க வேண்டும். சரிங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அதே நேரத்துல மத சார்பு, சாதி சார்பு, அரசியல் சார்பு, வட்டார சார்பு என ஆராய்ச்சியினுடைய சரியான ஒரு முடிவுகளை கொடுக்காது. வட்டாரம் சார்ந்துதான் நாங்க பண்ணுவோம், எங்க வட்டாரம், அதைத்தான் இப்ப நான் சொன்னதெல்லாம் கூடுதல் விளக்கமா இருக்குது. அது அறிஞர் ஒருவருடைய கருத்தை மறுத்து உரைக்க வேண்டிய சூழல் ஏற்படலாம், அல்லது தான் மேற்கொண்டிருக்கும் ஆய்வு பொருளில் முன்னர் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு முடிவுகளை மறுத்துரைக்க வேண்டிய சூழலில் ஆய்வாளர் எதற்கும் அஞ்சாமல் தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்க வேண்டும். இதுக்கு உதாரணமா, பொறிவாயில் ஐந்தவித்தான் புரை தீர்க்க அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்கு. இந்த திருக்குறளை பார்த்தீங்கன்னா நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பிற சமய
கருத்துக்களோடு சமய கோட்பாடுகளோடு இணைத்து பொருத்தி பார்க்க முடியாது. இது கிறிஸ்தவத்துக்கு மட்டும்தான் என்னதுங்க பொருத்தி பார்க்க முடியும். அப்படிப்பட்ட கருத்துக்களை அஞ்சாம துணிஞ்சு சொல்லணும்னு சொல்றாங்க. சரிங்களா? இந்த செய்யுள் இயேசு கிறிஸ்துனுடைய பொறி வாயில், பொறி என்றால் சிலுவை, அதுல 5 அவித்தான் இருந்த 5 புலன்களையும் என்ன செய்யற தியாக பலியாக கொடுத்தார். இந்த குறளுக்கான விளக்கம் கிறிஸ்துவை அவருடைய இயேசு கிறிஸ்துடைய பாடு மரணம் உயிர்ப்பு சார்ந்த கோட்பாடோடு ஒத்து போகிறது. வேறு எதற்கும் பொருத்தி காட்ட முடியாத வகையிலே இந்த கருத்து அமைய பெற்றிருக்கிறது அப்படிங்கிறத ஆணித்தரமா அடிச்சு இறக்கணும் சமுதாயத்துக்கு. இந்த மாதிரி விஷயத்த துணிஞ்சு கருத்து சொல்லலாம். இதுக்கு முன்னாடி இதுக்கு பலரும் பல விதமான விளக்க உரை சொல்லியிருக்கலாம். ஆனா அந்த உரைய அவர் இப்படி சொல்லியிருக்கிறாரு, அந்த கருத்தை நான் மறுத்து நான் இந்த ஒரு புதிய கருத்து சொல்றேன்னு சொல்லி இப்படி சொல்லலாம், நடுநிலைமையோடு சொல்லலாம். அதுல எந்த விதமான தவறும் இல்லை. அப்போ முன்னைய கருத்து நிலைகளிலே இருந்து மாறுபட்ட கருத்து நிலைகளை தேவை கருதி முன்வைக்க ஆய்வாளருக்கு அஞ்சாமை என்ற ஒரு பண்பு, பயப்படாமை, தைரியம் என்ற ஒரு பண்பு அவசியமான ஒன்றாய் இருக்கிறது. இப்போ நடுநிலைமையோடு நாம அணுகும் போது சில விஷயங்கள் என்ன செய்யணும், பயப்படக்கூடாது. பயப்படாம தான் நம்ம பேசணும். அடுத்த பாயிண்ட், ஆய்வு நாகரிகம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆய்வு நாகரிகம்னா என்ன? ஆய்வாளருக்கு சான்றோருக்குரிய பண்புகள் அமைந்திருக்க வேண்டும். ஆய்வு போக்கிலே பிறருடைய கருத்தை மறுக்கும் சூழல் ஏற்படும் போது நாகரிகமாக மறுக்க ஆய்வாளர் கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ மறுக்க வேண்டிய கருத்தை தக்க சான்றுகள் காட்டி மறுத்தல் என்பது ஆய்வாளரால் பேணப்பட வேண்டிய நாகரிகமாகும். நான் ஒரு கருத்து சொல்றேன், உங்களுக்கு அது தப்புன்னு படுது, பாங்க நீங்க சொல்றது கருத்து தப்புங்க அப்படி நேரடியா சொல்லக்கூடாம உங்களுடைய கருத்தை நான் கையில் எடுத்துக்கிறேன், இதுக்கு இன்னொரு சான்ற ஒரு ஒரு எவிடன்ஸ் காட்டுறேன், இந்த எவிடன்ஸ் படி நீங்க சொன்ன கருத்து ஏற்புடையதா தெரியல, அதனால இதை குறித்து நான் டவுட்டா இருக்குது, நான் யோசனை பண்ணணும். கண்ணியமான வார்த்தைகள் அது பயன்படுத்தணும். ஆய்வு நாகரிகம்னா அதுதான். அப்போ ஆய்வாளர் அவருடைய உரை போலி உரை, அதாவது இதுல என்ன ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, ஒரு ஆய்வாளர் ஏற்கனவே பண்ணின ஆய்வாளர் அவர் நாகரிகமா அவருடைய கருத்தை மறுப்பதோடு மாத்திரமல்ல, நீங்க சொன்ன வந்த கருத்து பொய்யான ஒரு கருத்து அப்படிங்கிறத அவருக்கு என்ன செய்யணும், உணர்த்தி காட்ட வேண்டும். இப்போ அறியாமல் கூறினார், தமக்கு தோன்றியதை எல்லாம் கூறி தடுமாறுவார் போன்ற கூற்றுகளை தவிர்க்க வேண்டும். அவர் அப்படிதாங்க அறியாமல் சொல்லிடுவாருங்க, தனக்கு தெரியாத விஷயத்த சொல்லுவாருங்க அப்படிங்கிற மற்ற ஒரு சிந்தனையோடு அவர் யாரையும் மதிப்பீடு செய்யக்கூடாது. தகுந்த சான்ற ஆதாரத்தை கொண்டு அதை மறுக்கணும். சரிங்களா? அதுபடிப்பட்ட ஒரு ஆற்றல் நமக்கு வேணும். அப்போ ஆய்வு நாகரிகத்துல பார்க்கும்போது ஆய்வுக்கு துணை நின்ற நூல்கள், கட்டுரைகள், ஆய்வீடு, இதழ்கள் ஆகியவை பற்றின ஒரு பதிவு செய்யணும். எந்த தரவு எங்கிருந்து எடுத்திருக்கிறீங்க அப்படிங்கிறத பதிவு செய்யணும். உங்களுக்கு ஆய்வு மாணவர்களுக்காக கண்டிப்பா உங்களுடைய காலேஜ் பிரின்சிபால் மூலமா நான் ஒரு மாதிரி பேப்பர் உங்களுக்கு நான் என்ன செய்வேன், கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்குறேன். அதை நீங்க ஜஸ்ட் அது ஒரு மாடலா நீங்க எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஸ்டான்லி சார் அதுக்கு தருவார், அதை நீங்க ஆய்வு மாணவர்கள் அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கீங்க. அப்போ இங்க நான் பார்க்கிற பொழுது ஆய்வுக்கு துணை செய்யக்கூடிய நூல்கள், கட்டுரைகள், ஆய்வீடு, இதழ்கள் ஆகியவை பற்றி பதிவு செய்யணும். தகவல் தந்தவர்களுடைய பெயர்கள் குறிப்பிட வேண்டும். ஒரு ஆய்வுக்கு தேவையான ஒரு தகவல் உங்களுக்கு தாராங்கன்னா அவங்க பேர் அந்த இடத்துல ஆய்வுக்கு கீழே ஃபுட் நோட் அல்லது என் நோட் சொல்லுவாங்க, அந்த என் நோட்ல நீங்க என்ன செய்யணும், குறிப்பிட வேண்டும். அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆய்வுக்கு உதவி செஞ்சவங்க
உதவிய நூலகர்கள் நிறுவனங்களினுடைய பெயர்களை குறிப்பிட வேணும். யாரெல்லாம் இந்த ஆய்வுக்கு உதவி செஞ்சாங்களோ அவங்க பேரெல்லாம் என்ன செய்யணும். நீங்க தீசிஸ் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு பக்கம் உங்களுக்கு தருவாங்க. அந்த ஆய்வேடு எப்படி கட்டமைக்குங்கிறதுல கண்டிப்பா அதை நான் உங்களுக்கு சொல்லுவேன். அப்போ அதுல நீங்க என்ன செய்யணும், அதை நீங்க எழுதலாம். உங்களுக்கு தீசிஸ் எழுதுறதுக்கு உதவி செய்து யார் உதவி செஞ்சாங்க, அவங்க பேர், உங்க அம்மா அப்பா, கணவர், நண்பர்கள், உங்க பேர்லாம் அவங்க போட்டா அவங்க கொஞ்சம் ஆய்வு என்ன செய்யணும், நாகரிகமா அது இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். அதே நேரத்துல மேற்கோள் காட்டி கருத்தை நாம் விளக்கம் கொடுக்கணுங்க. எந்த ஒரு கருத்தையும் ஆய்வேடு எழுதும் போது மேற்கோள் காட்டி என்ன செய்யணும், விளக்கம் கொடுக்க வேண்டும். அதே நேரத்துல செவி வழியாக பெறப்படக்கூடிய செய்திகளை தங்களுடைய கருத்தாக முன்வைக்க கூடாது. செவி வழியா சொல்லக்கூடிய ஒரு கருத்தை போற போக்குல இயேசுநாதருடைய சிலுவை காஷ்மீர்ல கிடைச்சதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்றாரு. உடனே என்ன செஞ்சிடணும், ஐயா அவர்கள் சொன்னார்கள் இந்த இடத்துல காஷ்மீர்ல அது என்ன அது ஏதோ பள்ளத்தாக்குன்னு சொல்லுவாங்க, வேண்டாம், அந்த பள்ளத்தாக்குல கிடைச்சது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஆய்வுக்கு பொருத்தமில்லாத விஷயங்கள்லாம் பேசும்போது அதை அவாய்ட் பண்ணணும். சரிங்களா? அதாவது நீங்க உங்களுக்கு ஒரு கருத்தை சொல்லக்கூடியவர்கள் யாரா இருந்தாலும் அவர் என்ன படிச்சிருக்கிறார், அதுல அவருடைய அனுபவம் என்ன, அவர் கற்றுக்கொண்டது என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் அவர்கிட்ட ஒரு கருத்தை வாங்கணுமா தவிர போற போக்குல ஏதோ அள்ளி வீசிட்டு போற ஆள்கிட்ட போயிட்டு நீங்க கருத்து வாங்கிட்டு அதை தீசிஸ்ல பதிவு பண்ணீங்கன்னா அது ரிஜெக்ட் செய்யப்படும். பிரியமானவர்களே, ரைட். ஆய்வு நாகரிகத்தை நீங்கள் புரிஞ்சுட்டீங்க. பிறருடைய கருத்தை தம் கருத்தாக பதிவு செய்யக்கூடாது. சரிங்களா? மற்றவங்களுடைய கருத்தை உங்க கருத்தா என்ன செஞ்சிடக்கூடாது, கப்புன்னு தூக்கி அடிச்சு போட்டு கிளப்பிட்டு போயிடக்கூடாது. இது ஆய்வு நாகரிகம். அடுத்து பாத்தீங்களா, 1 2 3 தலைப்பு தான் இருக்குது. 8:15 முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ரைட். கடின உழைப்பு தேவை. ஆய்வாளருக்குரிய அடுத்த ஒரு பண்பு அல்லது தகுதி என்னன்னு கேட்டீங்கன்னா கடின உழைப்பு. அப்ப நீங்க சொன்ன மாதிரி இது எதாவது சொல்ற மாதிரி தேங்காய் வேணும்னா தென்னை மரம் ஏறித்தான் ஆகணும் குமாருங்கிற மாதிரி தான் நம்ம நடந்துக்க வேண்டியதா இருக்குது இல்லையா? ஆமா, கடின உழைப்பு தேவை. மெய் வருத்தம் பாராமல், பசி நோக்காமல், கண் உறங்காமல் மேற்கொள்ளப்படும் உழைப்பை கடின உழைப்பு என்று சொல்லுகிறோம் இல்லைங்களா? வயிறை கட்டி நான் இப்படி வாழ்க்கையில முன்னுக்கு வந்திருக்கிறேன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுபோல ஆய்வை என்ன செய்யணும், குறித்த காலத்துல செம்மையாகவும் புதுமை மிக்கதாகவும் நிறைவு செய்தல் என்பது ஆய்வாளருடைய கடின உழைப்பின் வழியே அது சாத்தியமாகிறது. சரிங்களா? கடுமையான உழைப்பு இருந்தா தான் சொல்லக்கூடிய டூரேஷன்ல அவங்க முடிக்க முடியும், டிகிரி வாங்க முடியும். சரிங்களா? 1 வருஷம் டைம் கொடுக்குறாங்கன்னா அது கடினமே உழைக்கணும். 1 வருஷம் இருக்குதே, அப்புறம் பார்த்துக்கலாம், பின்ன பார்த்துக்கலாம். இந்த கடைசி நேரத்துல யார்ட்டையாவது கேட்டா சப்போர்ட் பண்ணாமையா போறாங்க, யார்ட்டையா காசு கொடுத்து வாங்கிக்கலாம். இந்த ஒரு சிந்தனை இருக்கவே கூடாது. கடின உழைப்பு. அதான் பைபிள் சொல்லுது, வேலை செய்யாதவன் சாப்பிடவும் கூடாதுங்குது. ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரா இல்லையா? வேலை செய்யாத சாப்பிடக்கூடாதுங்கிறாரு ஆண்டவர். அப்போ கடுமையான உழைப்பு இல்லாம பட்டம் வாங்கலாமா? வாங்கக்கூடாது இல்லையா? அப்போ ஆய்வை தொடங்கிய காலம் முதல் கொண்டு ஆய்வு முடிவு வரைக்கூடிய காலம் வரைக்கும் ஆய்வாளர் என்பவர் போர்க்களத்துல நின்று போராடி கொண்டிருக்கும் ஒரு போர் வீரனை போல இருக்கிறார். உத்வேகத்தோடு உழைக்க வேண்டும் என்பதே அவசியமான ஒரு விஷயம். அதை மறந்துடக்கூடாது. இது கடின உழைப்பு தேவை. அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆய்வாளருக்கு பொறுமை தேவை. எஸ், அடுத்த தலைப்பு பொறுமை.
அதனாலதான் பெரியவங்க சொல்லுவாங்க, பொறுமை கடலினும் பெரிது எப்படி என்று சொல்வார்கள். ஆய்வாளர் தன்னுடைய ஆய்வு கருத்துக்களை தேடி காண்பதிலும் பிறர் அதை ஏற்க வேண்டும் என்ற எதிர்நோக்குவதிலும் பொறுமையை கடைபிடிக்கணும். சொன்ன உடனே கேட்டுக்கணும், அவங்க மறு பேச்சு பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு சிந்தனையே இருக்காது. அப்படி வச்சுக்கவே கூடாது. பொறுமை காக்கணும். தொடங்கும் போது என்னாச்சு, என்னடா ஆய்வு எடுக்கிறாங்க, ஆய்வு உரைக்கிறாங்க, அது எப்படி படிச்சு என்ன ஆக போறதுங்கிறோம். இந்த படிப்பு மேல உங்களுக்கு உண்டான ஒரு ஆர்வத்தை தோன்ற வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் சொல்லித்தான் ஆகணும். இல்லையா? பொறுமையோடு நாங்க சொல்றோம். அப்போ சில செய்திகள், குறிப்புகள் அவ்வளவு எளிதாக கிடைத்து விடாது. அதுதான் உங்களுக்கு நான் சொன்ன பாத்தீங்களா, ஒரு பாட்டை, ஒரு சித்தர் பாட்டை தேடி கண்டுபிடிச்சு எடுக்கிறதுக்கு 46 47 நாள் ஆச்சு. அவ்வளவு தூரம் என்ன செய்யுங்க, பொறுமை வேணும். கண்டிப்பா கிடைக்கும். நம்பிக்கையோட தேடணும், இல்லைங்களா? அதாவது சொல்லுவாங்க, யானைக்கு பலம் தும்பிக்கையில, மனுஷனுக்கு பலம் நம்பிக்கையிலையும்பாங்க. அந்த நம்பிக்கையோட நம்ம தேடணும். முள் மரத்துல பழுத்த கனியை ஏறிக்கொலை இசைவாயிராது அப்படிங்கிறாங்க. அதாவது நெடும் பனையினுடைய காய்களை துரட்டியால் பறிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, முள் மரம் நிறைஞ்சிருக்கக்கூடிய முள் மரத்துல பழுத்த கனியை ஏறி போய் பறிக்க முடியாதுங்கிறாங்க. பனை மரத்துல பனம்பழம் அல்லது நொங்கு இருக்குது, துரட்டி வச்சு பறிக்க முடியுங்களா? துரட்டினா எதுங்க? ஆடுகளுக்கு இலை கொய்து போட பயன்படக்கூடிய ஒரு துரட்டி. அப்போ துரட்டினால பறிக்க முடியாது. அப்போ குறிஞ்சி பூ, குறிஞ்சி மலர் நான் வேண்டும் போது மலராது. ஏன்னா குறிஞ்சி பூங்கிறது 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பூக்கும். ஆகையினாலதான் ஒவ்வொன்றையும் காலம் அறிந்து இடம் அறிந்து தக்க உதவியோடு பயன்படுத்தி கொள்ளணும். அதுக்கு என்ன வேணுங்க? பொறுமை வேணும். பொறுமை இல்லைன்னா அது கஷ்டம், இல்லையா? பொறுமை வேணும். பொறுமையும் மதிநுட்பமும் வேணும். பொறுத்தார் பூமி ஆழ்வாருவாங்க, இல்லையா? பொறுமையோடு யோசிக்கணுங்க. பொறுமையோடு யோசிச்சதுனாலதான் ஒரு சின்ன விஷயத்த சொல்றேன். நேரம் இருக்கிறதுனால மாணவருடைய ஒரு ஆர்வத்தை ஊட்டுவதற்காகத்தான் நான் சொல்றேன். ஒரு நாட்டுல 3 குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்க போறாங்க. முதல் குற்றவாளி, உனக்கு 2 ஆப்ஷன் தான் தருவேன், எதை செய்யணும்? அவன் கடைசி ஆசை என்னன்னு சொல்லு, நான் அதுக்கப்புறம் உன்னை தூக்குடு போட்டுருக்கிறாரு ஜட்ஜு. சரி, முதல் அமெரிக்காரர் கூப்பிடுறாரு, உனக்கு என்ன வேறுகிறாரு? எனக்கு இந்த ஊரெல்லாம் சுத்தி பார்க்கணும். அடுத்து 2வது, இந்த ஆபிரகாம் லிங்கனுடைய கல்லறைக்கு காலடியில என் பாடிய அடக்கம் பண்ணிடணுங்கிறாரு. ரைட், ஊரை சுத்தி காட்டு. ரைட்டு, அவர் தூக்கிறது தூக்குல போட்டாங்க. கூட்டிட்டு போய் ஆபிரகாம் லிங்கனுடைய காலடியில அவரை அடக்கம் பண்ணிட்டாங்க. 2வது, ரஷ்ய நாட்டுக்காரர் என்று நினைக்கிறேன், அவர் சொல்றாரு, உனக்கு என்ன கடைசி ஆசை 2 சொல்லு. சொல்றாரு, நான் நல்லா சாப்பிடணுங்க, ஒரு பெரிய பெரிய ஹோட்டலுக்கு போய் சாப்பிடணும். அடுத்தது, ரஷ்ய புரட்சியாளர் லெனினுடைய கல்லறை பக்கத்துல என்னை போச்சிருங்கட்டாரு. ரைட்டு, இது உலகத்திலேயே ரொம்ப பெஸ்டான ஹோட்டல் எது? கூட்டிட்டு போகட்டாரு. நல்ல வகை வகையா சாப்பிட வச்சாங்க. அப்புறம் என்ன ஆச்சுங்க? புரட்சியாளர் லெனினுடைய கல்லறைக்கு பக்கத்துல படுக்க வச்சுட்டாங்க. அடுத்து நம்மால் இந்தியாக்கார ஒருத்தர், உனக்கு என்ன 2 ஆசை அப்படி கேட்கும்போது, எனக்கு மாம்பழம் சாப்பிடணுங்க அப்படின்னாரா. ஸோ மாம்பழம் சாப்பிட்றதுக்கு ரைட், அது ஒரு 6 மாசம் இருக்குது, ஏன் சீசன் வரணுமே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் காத்திருக்கிறேன் அப்படின்னாராம்.
ரெண்டாவது ஆசை என்ன சொல்லுன்னு கேட்டாரா? இல்ல, ஆசையை நீங்க நிறைவேற்றுங்க, ரெண்டாவது ஆசை அப்புறம் சாப்பிட்ட பிறகு சொல்ற அப்படின்னாரா. என்ன சொன்னாரு? 6 மாசம் காத்திருந்தாங்க. காத்திருந்த பிறகு மாம்பழ சீசன் வந்துச்சு. மாம்பழம் கிளீனா முதல் அறுவடையிலேயே சிறப்பான மாம்பழத்தை கொண்டுட்டு போய் கொடுத்தாங்க, சாப்பிட்டார். சரி, சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் உன்னோட ரெண்டாவது ஆசை சொல்ல பண்ணாரு. ஒன்னும் இல்ல ஜட்ஜ் ஐயா, எனக்கு கேட்டபடி மாம்பழம் கொண்டு வந்து கொடுத்துட்டீங்க. அடுத்து எனக்கு ஒரே ஒரு ஆசை தான். என்ன ஆசை? நீங்க செத்த பிறகு உங்களுடைய காலடியில என் கல்லறை என்ன அடக்கம் பண்ணா போதுன்ட்டாரா. பொறுமையா யோசிக்கும் போது அவருடைய ஜீவன் காப்பாற்றப்பட்டது இல்லையா? பொறுமை, ஆய்வாளனுக்கு பொறுமை என்பது தேவையான ஒன்று. இதெல்லாம் நீங்க வந்து தீசிஸ் அது பாடத்திட்டத்துல இது ஆன்சரா எழுதக்கூடாது. ஜஸ்ட் ஒரு விஷயமா ஒரு ரிலாக்ஸேஷனா இருக்குக்காகத்தான் நான் சொல்லுவேன். சரிங்களா? ரைட். கடைசியா ஆய்வினுடைய ஒழுக்கம். இப்போ உங்களுக்கு என்னென்ன சொல்லி இருக்கிற? ஆய்வாளருடைய தகுதியில ஆய்வு பொருள் பற்றிய அறிவு, ஆய்வில் ஈடுபாடு, விடாமுயற்சி, நுண்ணோக்கு, ஆய்வு நேர்மை, நடுவு நிலைமை, ஆய்வு நாகரிகம், கடின உழைப்பு, பொறுமை. கடைசியா சொல்லும் பொழுது ஆய்வினுடைய ஒழுக்கம். ஆய்வுக்கென்று சொல்லி சில ஒழுக்கங்கள் இருக்கவே செய்கிறது. ஆய்வாளருடைய ஆய்வு ஒழுக்க நெறி மிக மிக அவசியமாக போற்றப்படுகிறது. என்ன ஒழுக்கம்? முதல்ல குறிக்கோள் மிக்க தேடல். குறிக்கோள் மிக்க ஒரு தேடல் கட்டாயம் என்ன வேணும்? ஒரு ஆய்வாளருக்கு வேணும். குறிக்கோள் இல்லாம என்ன செய்ய முடியாதுங்க, எதையும் நாம வந்து செய்வதில்லை. தரவுகளை தொகுத்தும் வகுத்தும் உண்மைகளை அறிய வேணும். டேட்டா கலெக்ட் பண்ணும்போது, அதாவது தரவுகளை தொகுத்தல் என்பது டேட்டா கலெக்ட் பண்ணக்கூடியது. அதை வகுக்கணும், உண்மைகளை அறியணும். அதாவது தீசிஸ் என்று சொன்னால் 100 புத்தகங்களை படித்து ஒரு புத்தகத்தை உருவாக்கு என்பதுதான் ஆய்வேடு. அந்த 100 புத்தகத்தை படிக்கும் போது அதுல என்ன சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, படிக்கக்கூடிய விஷயத்த நீங்க என்ன செய்யணும்? குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளணும். எதை முன்னாடி வைக்கணும், எது பின்னாடி வைக்கணும், அதுக்குடைய ஒழுக்கமா அது எப்படி, அதை ஒரு ஆர்டர் பண்ணணும். அந்த ஆர்டர் படி செய்யணும். சரிங்களா? ஆர்டர் இல்லாம எதுவும் செய்யக்கூடாது. முதல்ல நாம் என்ன செய்யறதில்ல, சமைக்கும் போது எல்லாத்தையும் அடுப்புல வச்சாச்சு, ரைட்டு, வெந்துருச்சா இல்லையே, ஏன் வெங்கல அடுப்பே பத்த வைக்கல அப்படின்ற மாதிரி ஆறக்கூடாது. ஒரு ஆர்டர். அப்ப என்னது கேட்டீங்கன்னா, ஒரு ஆர்டர் படி செய்யணும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. படிப்பு, பட்டறிவு ஆகியவைகளை நிரம்பி இருக்க வேணும். படிப்பு வேணும், படிச்சிருக்கணும். பட்டறிவுனா அனுபவ அறிவு. ஆய்வேட்டுக்கு அது ரொம்ப முக்கியமான ஒரு அனுபவம், ஒரு அறிவு தேவையான ஒன்றாய் இருக்கிறது அன்பானவர்களே. அதே நேரத்துல தர்க்க நெறியில் தேர்தல், லாஜிக்கலா வந்து என்ன செய்யணும், அதுல நல்லா தேறி இருக்கணும். தர்க்க நெறியில தேரல அப்படின்னா ஆய்வு ஒழுங்காக அமையாது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதே நேரத்துல உடன்பாட்டு எதிர்மறை பகுதிகள் எடுத்துக்கொண்டு முடிவுக்கு வருதல். உடன்பாட்டுக்காகும் எதிர்மறையான காரியங்களா இருந்தாலும் சரி, அதை எடுத்துக்கொண்டு முடிவுக்கு வரணும். அது ஒரு ஆய்வு ஒழுக்கம். இப்படிப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் ஆய்வாளருடைய ஆய்வு ஒழுக்க நெறிகளாக இருக்கிறது என்று டவுனிங் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே ஆய்வு ஒழுக்கம்
அவசியமான ஒன்றாய் இருக்கிறது. இப்படிப்பட்ட 10 கட்டளைகள் என்று சொல்லக்கூடிய இந்த தகுதிப்பாடுகளை ஆய்வாளர்கள் கை கொண்டிருக்க வேண்டும். தொலைநோக்கு, அதே நேரத்துல வகைபட சூழ்ந்து திட்டமிட்டு கொள்ளுதலும், சரியான விதத்துல திட்டமிடுதலும் அவசியமான ஒன்றாய் இருக்கிறது. செய்யத்தக்கவைகளை செய்தலும் செய்ய தகாதவைகளை தவிர்த்தலும் ஆய்வை செழுமைப்படுத்துகிறது. சர்ச்சில் போய் செய்யத்தக்கவை செய்யாமல் செய்ய தகாதவைகளை செய்து வந்தோம் ஆண்டவரே, பாவ அறிக்கையில நம்ம அதை சொல்லுவோம். அது போலதான் செய்யக்கூடியதை செய்யணும், செய்யக்கூடாதெல்லாம் செய்யக்கூடாது. உலகம் அறிஞருடைய கண்டுபிடிப்புகளுக்கு காத்திருக்கிறது. தேடுவோருக்கு கிடைக்காமல் போவதில்லை. தட்டியவர்களுக்கு புகழ் என்கிற கதவு திறக்காமல் இருந்ததில்லை. ஆகவே ஆய்வாளர்கள் உங்களுக்குரிய பண்பு நெறிகளோடு தேடுங்கள், அப்பொழுது கட்டாயம் கண்டடைவீர்கள் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு இன்றைய நாளுடைய பாடத்திட்டத்தை நான் நிறைவு செய்கிறேன். அடுத்த அமர்விலே ஒரு புதிய பாட தலைப்புகளோடு இதை ஆய்வு சார்ந்த மற்ற அடுத்த விஷயங்களோடு உங்களோடு நான் தொடர்புகளை இருக்கிறேன். கலந்து கொண்ட அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் நன்றி. இப்பொழுது உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் கேட்கலாம். ஒவ்வொருத்தரா பேசுங்கய்யா. ஆபிரகாம் அவர்களுக்கும் நிலம்பூர் தேக் அதுக்கும் சம்பந்தம் இருக்கு சொன்னீங்க. அது எந்த முறையில எப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? புத்தகத்தை வாசிக்கணும். அதுல எப்படின்னு கேட்டீங்கன்னா, கரெக்டான ஒரு கேள்வியை தான் கேட்டிருக்கிறீங்க. அது ஆராய்ச்சி முறையில தான் அவங்க அது வருது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆபிரகாம் தன்னுடைய தகப்பனார் ஈசாக்கோடு வாழ்ந்திருந்த போது நல்ல ஒரு செல்வ சீமானாக இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் ஊர் என்ற கல்தேய பட்டணத்திலிருந்து அவர் இருக்கிற போது அவர் செல்வ சீமானா இருந்தார்னு சொல்லி கேள்விப்படுறோம். கடவுளுடைய அழைப்பை பெற்று அவர் கானா நாட்டுக்கு போகும்போது என்னாச்சு, ஆபிரகாம் அவருடைய தகப்பனார் கூட போயிடுறாரு. அவங்களுடைய வாழ்ந்த மாளிகை டெமாலிஷ் ஆயிருது, காலப்போக்கில சிதிலம் அடைந்துருது. அதில் இருக்கக்கூடிய தேக்கு மர சட்டங்களை எடுத்து ஆராய்ந்து கவனிக்கணும். கொட்டேட்டர் அகழ்வாராய்ச்சி செய்த அறிஞர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம். உலகத்துல எல்லா நாட்டிலையும் தேக்கு மரம் வளருது, எந்த விதமான மாற்று கருத்துல. ஆனா நிலம்பூர் தேக்கு என்பது ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு தேக்கு. ஆகவே இங்கிருந்துதான் மேற்காசிய நாடுகளுக்கு அது கடல் மார்க்கமாக கொண்டு செல்லப்பட்டது என்பதை ஆய்வாளர்கள் அதை குறித்து சொல்லியிருக்கிறார்கள். நன்றியா, ரொம்ப நன்றி. சூப்பர். சொல்லிக் கொடுத்த விஷயம் புரியலன்னு நினைக்கிறேன். பலருக்கு கேள்வியே வரல. ஐயா அந்த 10 பாயிண்ட்ஸ் சொன்னீங்கல்ல, நான் 9 தான் வந்திருக்கு. சொல்லுங்க. அது ஃபர்ஸ்ட் 10 பாயிண்ட்ஸ் 10 கமாண்ட்ஸ் சொன்னீங்கல்ல. ஃபர்ஸ்ட் ஆய்வு பொருள், இரண்டாவது ஈடுபாடு, நுண்ணோக்கு மூன்றாவது, ஆய்வு நேர்மை, நடுநிலைமை. அதுல ஒரு பாயிண்ட் கம்மியா இருக்கு, 9 பாயிண்ட்ஸ் வருது என்னுடைய இதுல. ஏதோ பாயிண்ட்ஸ் எனக்கு 10 வருது. விடாமுயற்சி இருக்கா? வருது. ஐயா கவனிங்க, நான் சொல்றேன். ஆய்வு பொருள் பற்றிய அறிவு, ஆய்வில் ஈடுபாடு இருக்கு, விடாமுயற்சி. ஓகே, அது ஒரு பாயிண்ட். ஓகே, எழுதியாச்சு. ஓகே, தேங்க்யூ. ஆய்வின் நேர்மை, நடுநிலைமை, ஆய்வு நாகரிகம்,
ஓகே. கடின உழைப்பு, ஒழுக்கம், பொறுமை, ரிசர்ச், பொறுமை, ஆய்வு ஒழுக்கம். ஒழுக்கம். இருக்கு ஐயா. கரெக்டுங்களா? கரெக்டா. நான் விடாமுயற்சி ஒரு பாயிண்டா எழுதல. அதை அப்படியே விட்டேன். அதனால ஓகே. விடாமுயற்சி பண்ணாம விட்டுட்டீங்க போங்க. இல்ல அது இல்ல. அதுல வந்து நான் அது பாயிண்டா சேர்த்துக்கல. அதை அப்படியே அந்த பாயிண்ட்ல எழுதிட்டேன். செகண்ட் பாயிண்ட். ஓகே. தேங்க்யூ ஐயா. ஓகே, ஓகே. வேறு நண்பர்கள் ஏதாவது? ஸ்டீஃபன் இருக்கிறாரா லைன்ல? ஐயா, சாலமோன் அவர்களுக்கும் பண்டைய தமிழ் மன்னர்களுக்கும் வர்த்தக தொடர்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது உண்மையா? உண்மையா? அது உண்மைதான். என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டுல பூம்புகார்னு ஒரு இடம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு, தஞ்சாவூர் பக்கத்துல? ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன் ஐயா. ரைட்டு. இன்னைக்கு இருக்கிற டுபாகூர் பூம்புகாரு, அதுக்குள்ள இருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30-36 கிலோமீட்டர் கடலுக்குள்ள பயணம் பண்ணா அங்க இருக்கிறத ஒரிஜினல் பூம்புகார். அப்போ இதுல பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ் இலக்கியங்கள் தலைவன் தலைவியை விட்டு பிரிந்து வெகு தூரம் சென்று விட்டான், வெகு காலம் சென்று விட்டான். தலைவி பசலை நோய் கொண்டால் தோழி ஆற்று படித்திரால் எல்லாம் சங்ககால இலக்கியங்களை படிக்கிறோம் இல்லையா? அப்போ அந்த இதுல பார்க்கும்போது அந்த பூம்புகார் துறைமுகத்திலிருந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு போர்ட்ரஸ். அந்த போர்ட்ரஸ்ல 2 டைட்டானிக் கப்பல் கொள்ளளவு கொண்ட பொருள்கள் ஏற்றுமதி செய்வார்கள். அப்படி ஏற்றுமதி செய்யும் போது என்னாச்சுங்க, சாலமோன் தீரு ராஜாவுக்கு பரிசுகள் கொடுத்த போது மான், மயில், குரங்கு, யானை தந்தம் இவைகளெல்லாம் கடல் மார்க்கமாவே கொண்டு போனாங்க. இதுல ஒரு என்ன பியூட்டின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்ல நமக்கு அவைகளுக்கு என்னென்ன பேர் இருந்துச்சோ அதே பேர் தான் அங்கேயே அது பேர் வழங்குச்சு. ஆகவே மேற்காசிய நாடுகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்றுமதி துறைமுகமாக பூம்புகார் இருந்தது என்று சொல்லி ஆய்வின் வழியாக நாம் ஏற்றுக்கொள்கிறோம். நன்றி ஐயா தகவலுக்கு. இப்போ இருக்க அந்த பூம்புகார் வந்துட்டு அப்போ இல்லீங்களா? அப்போ இப்ப இருக்கிற பூம்புகார் இப்போ அங்க இருக்கிற கண்ணகியோட பூம்புகார் பேலஸ் எல்லாம் இருக்கு இல்லீங்களா? சொல்லுங்க, உங்களுடைய கேள்வி முழுசா சொல்லுங்கம்மா. கண்ணகியோட பேலஸ் எல்லாம் வச்சிருக்காங்க இல்லீங்களா? அது வந்து இருக்கிற இடம் தானே அந்த பூம்புகார்ன்னு சொல்றது? ஆமாங்கம்மா. இப்ப இருக்கிற பூம்புகார்ல அந்த இடத்துல இருந்து ஒரு சற்று ஏறக்குறைய ஒரு 30-36 கிலோமீட்டர் கடலுக்குள்ள டிராவல் பண்ணா அங்கதான் ஒரிஜினல் பூம்புகார் இருக்குது. ஏன்னா கடல் வந்து தண்ணி அலைய அடிச்சுட்டு இவ்வளவு தூரம் முன்னாடி வந்துருச்சு. சரி சரி சரி. ஏன்னா இது வந்து வரலாற்று நிகழ்வுகளில நடைபெற்ற ஒரு விஷயம். இப்ப இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா மெரினா பீச், அங்க இருந்து ஏறி ரோட்டுக்கிட்ட டிஜிபி ஆஃபீஸ்ட்டு வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பா. அதையும் பூம்புகார்னு சொல்றோம், அதையும் பீச்சுன்னு தான் சொல்றோம். ஆனா அது ஒரு 20 அதான் சொல்ற மாதிரி சற்று ஏறக்குறைய ரொம்ப நாள் அந்த புத்தகத்தை நான் படிச்சாயிருச்சு. ஒரு 30ல ஒரு 36 கிலோமீட்டர் கடலுக்குள்ள கரையிலிருந்து கடலுக்குள்ள டிராவல் பண்ணா அங்க ஒரு மிகப்பெரிய போர்ட்ரஸ், வீடுகள் தண்ணீர்ல மூழ்கி கிடக்குதுங்க. ஓ சரி சரி. அதுதான் ஒரிஜினல் பூம்புகார். சரி சரி. அங்க இருந்து அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு கப்பல் துறைமுகம் இருக்குது. அங்கதான் வந்து ஏற்றுமதிகள் எல்லாம் செய்யப்பட்டதுங்க. ஓ சரி சரி. ஆனா இப்ப வந்து அந்த அளவுக்கு ஒன்னும் வர்த்தகம் மாதிரி எதுவுமே கிடையாது. நாங்க போயிருந்தோம், அதனால தான் அதை பத்தி கேட்டோம். அது இப்ப அங்க வந்து போர்ட்ரஸ் இல்ல, வர்த்தகம் இல்ல. வேணா போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கருவாடு வேணா நிறைய வகை வகையா வச்சிருப்பாங்க, பார்த்துட்டு வாங்கிட்டு வரலாம். அதுதான் இருக்குங்க. மத்தபடி வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த கண்ணகியோட போய் சுத்தி பார்த்துட்டு வந்ததுதாங்கம்மா. சரி சரிங்க. அதான் எனக்கு டவுட்டா இருந்தது, கேட்டேன். தேங்க்யூ. சரிங்கம்மா, ஓகேப்பா.
ஸ்டான்லி சார் லைன்ல இருக்கிறாரா? கால் பண்ணி பாத்துறேன் ஒரு நிமிஷம். இல்ல அவரு இல்லைன்னா விட்டுருங்க. மத்த நீங்க கேள்வி கேட்கலாம். உங்களுக்கு வந்து ஆய்வு சார்ந்த விஷயத்துல உங்களுக்கு புரிஞ்சுதா? ஏதோ நான் வந்து சொல்லிட்டேன், என்னமோ சரி தெரிஞ்சு வரா போச்சே அப்படிங்கிற பாவத்துல உட்காந்துருக்கிறீங்களா? எனக்கு அதுதான் புரியல. ஐயா இது சார்ந்த ஏதாவது ரெஃபரல் நோட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது நமக்கு அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? இல்ல நீங்க சொல்ற வச்சு நம்ம இதை மாதிரி ஆராய்ச்சி பண்ண சொல்றீங்க? ஐயா இது வந்து உங்களுக்கு வந்து நோட்ஸ் வந்து கிடைக்கும். அது ஒரு ஸ்டான்லி சார்ட்ட நான் அது வந்து இதை அனுப்பிச்சிடுவேன். ஓகே. அவர் மூலமா அவர் உங்களுக்கு வந்து அதுக்குரிய விஷயங்கள் கிடைக்கும். நீங்க அதை வாங்கிக்கலாம். அதை வாங்கி நான் கொடுத்த இந்த நோட்ஸுகளை நீங்க படிச்சு இதுல இருந்து தான் உங்களுக்கு கேள்விகள் கேட்கப்படும். ஓகே. அந்த கேள்வி நீங்க அட்டெண்ட் பண்ணலாம். ஓகே ஓகே. ஐயா நீங்க வந்து இந்த பேப்பர் நீங்க கட்டுரை எழுதி அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அதுக்கு வந்து குறிப்பிட்ட தகுதி இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த மாதிரி நம்ம பப்ளிக் நம்ம கொடுக்க முடியுமா? அது எந்த முறையில நீங்க கொடுத்தீங்க? அதுக்கான தகுதி எதுவும் உச்சவரம்பு இருக்கா? நம்ம ஏதாவது இப்போ ஆராய்ச்சி கேட்டீங்கன்னா, அது பண்ண ஆய்வாளர் என்பவர் ஒரு ஏதோ ஒரு இளங்கலை பட்டம் படித்திருந்தாவே போதும். சரிங்களா? அது படிக்காமே இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆய்வுக்கு தேவை அரசாங்கம் கொடுக்கக்கூடிய பட்டம் அல்ல, பல நூல்களை கற்றிருந்ததனுடைய அனுபவம், அந்த அனுபவத்தின் வழியாய் உண்டாயிருக்கக்கூடிய ஒரு புதிய கருத்துக்களை சமுதாயத்திற்கு சொல்ல வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம். சரிங்களா? அதாவது ஒரு ஆய்வாளன் என்பவன் ஈய போல இருக்கிறார். ஈ என்ன செய்யுது? சாப்பாட்டுல உட்காருது. அதுக்கப்புறம் எங்க இருக்குது? ஸ்வீட் இருக்கிற இடத்துல போய் உட்காருது. அதுக்கப்புறம் எங்கேயோ உட்காரு சாக்கடையில போய் உட்காருது. அவ்வளவுதான். அது சோறு கேட்ட இடம் சொர்க்கம்னு போய் உட்கார்ந்துக்குது. ஒரு ஆய்வாளன் என்பவர் ஈய போல இருக்கக்கூடாது, தேனீக்களை போல இருக்கணும். தேனீக்கள் என்று சொன்னால் பல மலர்களை தேடி போய் அது என்ன செய்யுதுங்க? தேனை சேகரித்து அதான் சாப்பிடுது இல்லைங்க, மனுஷன் தான் சாப்பிட்டு இருக்கிறான். அதுபோல தேனை சேகரித்து மற்றவருடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு பணியை செய்யணும். ஆய்வாளர் என்பவர் ஒரு தேனீ போன்றவர். நம்ம வந்து நீங்க சொல்ற மாதிரி நம்ம வந்து ஆராய்ச்சி செய்து நிறைய முயற்சிகள் எடுத்து நம்ம ஒரு விஷயத்தை நம்ம தொகுத்து பண்ணிட்டோம் அப்படின்னா, அதோட நெக்ஸ்ட் லெவல் வந்து நம்ம அதை எப்படி பப்ளிஷ் பண்றது, யாரை தொடர்பு கொள்றது, இல்ல நம்மளே அதுக்கான பப்ளிஷரா இருக்கணுமா, இல்ல நமக்கு உதவுவாங்க? சார் இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல் ஸ்டேஜில் இருந்துகிட்டு நீங்க உள்ள வந்துட்டு 10வது ஸ்டேஜில் பதில் கேட்குறீங்க. கண்டிப்பா நானே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய முனைவர் பட்டத்தை பப்ளிஷ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன். ஏன்னா அது பொருளாதாரம் உங்க கையில இருந்தா யூ ஆர் த பப்ளிஷர் டேனி சார். சரிங்க, பொருளாதாரம் தான் முக்கியம். சரியா? பொருளாதாரம் இருந்துச்சுன்னா நம்ம பப்ளிஷ் பண்ணலாம். இதுல என்னன்னா நம்மளே பப்ளிஷ் பண்ணோம்னா மார்க்கெட்டிங் பண்றது ரொம்ப கஷ்டம். பதிப்பகத்தார்ட்டு கொடுத்தோம்னா அவங்க பப்ளிஷ் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்போ நல்ல ஒரு தரமான ஆய்வேடா நீங்க எழுதும் போது கட்டாயம் அதை நம்ம வந்து என்ன செய்யலாம்? நூலாக்கம் செஞ்சு வெளியிடலாம். இப்பதான் அதுக்கு முயற்சி எடுத்துட்டு கடுமையா ஓடிட்டு இருக்கிறேன் நானும் என்னுடைய தீசிஸ் பப்ளிஷ் பண்றதுக்கு. ஏன்னா அது பக்கங்கள் ஜாஸ்தி, கிட்டத்தட்ட 300 350 பக்கம் வரைக்கும் வருது. அதுக்காக நான் போராடிட்டு இருக்கிறேன். ஏதோ பணம் ஜாஸ்தியா இது வச்சிருந்தீங்கன்னா கொடுங்க, நான் கூட பப்ளிஷ் பண்ணிக்கிறேன், இல்ல நீங்க கூட பப்ளிஷ் பண்ணி கொடுங்க, என்ன ஆயிர போகுது போ. சரிதான். இப்போ தமிழ் முனைவர்கள் பிளஸ் இயேசு கிறிஸ்துவ பத்தி சொன்னார், எப்படி அவங்க சொல்லியிருக்காங்க காலகட்டத்தில் உங்க ஆராய்ச்சி. விவிலியம் மற்றும் சித்தர் பாடல்களில் மெய்யியல் கோட்பாடு, ஒப்பீட்டு ஆய்வு முறை.
வரலாற்று அது ஆய்வு முறைகள் வந்து நிறைய இருக்கு. அதை நம்ம பின்னாடி வரக்கூடிய காலத்துல நம்ம படிப்போம். ஆனா என்னோடது வந்து ஒப்பீட்டு ஆய்வு முறை. சித்தர்களை குறிச்ச ஒரு அதிகமான ஒரு நாலேஜ் வேணும், பைபிளை குறிச்ச அதிகமான ஒரு நாலேஜ் வேணும். அது இருந்தா தான் கரெக்டா அது அந்த இடத்துல பொருத்தி காட்ட முடியும். அந்த நாலேஜ் இல்லைன்னா அப்புறம் நம்ம ஆகாயத்துல சிலம்பம் பண்றவங்களா மாறி போயிருவோம். கரெக்ட். நீங்க 2 மதத்திலையும் சேர்ந்தனால உங்களுக்கு அது எளிமையா அது தனிப்பட்ட முயற்சி. அத நம்ம வந்து அது என்ன சொல்றது? எனக்கு வந்து பிடித்த ஒரு விருப்ப பாடம்னு இருக்கு. பைபிள் விருப்ப பாடம். அதோட நம்ம என்ன செய்றோம்? சமயங்களையும், தத்துவத்தையும் குறிச்சு நம்ம அதிகமா படிக்கிறோம். எக்ஸ்ட்ரா கவுன்சிலிங் எனக்கு தெரியும். பைபிளிக்கல்ல சில பேப்பர்கள் தெரியும். மற்றபடிக்கு சோசியல் அனாலிசிஸ், சர்ச் ஹிஸ்டரி அது இதெல்லாம் போனீங்கன்னா எனக்கு அந்த அளவுக்கு அதுல தெரியாது. ஆனா படிச்சு சொல்லிருவேன். ஆனா அதை வந்து டீச் பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டப்படும். அவ்வளவுதான். விருப்ப பாடம்னு இருக்கு இல்லையா? அவங்க விருப்பத்துக்கு தகுந்தபடி அவங்களுக்கான களம் என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஃபாலோ பண்ணி. ஓகே ஓகே. நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ. சகோதரி யோசிக்கிறாங்க. மிஸ்ஸஸ் டேனி சொல்லுங்கம்மா. இந்த தமிழ் திருவிவிலியம் இருக்கு இல்லையா, பொது மொழிபெயர்ப்பு. ஆமாம்மா. இல்ல அந்த மொழிபெயர்ப்பு இருக்கு. அதுதான் உள்ள அந்த இணை திருமறை நூல்கள்னு நிறைய கொடுத்திருக்காங்க. ரைட்டு. அதுல அது ஏன் வந்து நம்மளோட பைபிள்ல இதுல இருந்து கொஞ்சம் தள்ளப்பட்டிருக்கு? அதுல என்ன அப்படி ஸ்டோரிஸ் அதுல இருக்குது? அது என்னன்னா வந்து நிசையர் மாமன்றம், அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம் எல்லாம் அதுல நிறைய படிப்பாங்க. அந்த மன்றத்துல ஒரு பைபிளை வந்து அதை வந்து ப்ராட்டஸ்டன்ட் லெவல்ல வந்து அதை கொண்டு வந்து நம்ம வந்து அதுக்குரிய கவுன்சில் வச்சுதான். பைபிள் முதலாவது ஒரு விஷயம், பைபிள் வந்து தொகுக்கப்பட்ட ஒரு நூல். பலருடைய நூல்களை தொகுத்து தான் நமக்கு பைபிளா வச்சிருக்காங்க. இப்ப பரிசுத்த ஆவியானுடைய உந்துதலாலே விசுவாச சிந்தையணிகளுக்கு ஏற்றபடி அந்த புத்தகத்தினுடைய செய்திகள் இல்லாதனால அதை வந்து என்ன செஞ்சுட்டாங்க, அதை வந்து செப்பரேட் பண்ணிட்டாங்க, இணை திருமுறைகள் சொல்லிட்டு. ஆனா அதுலயும் பாத்தீங்கன்னா சில படிச்சு நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு. இப்ப இதுல என்ன ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, இவங்க வந்து கேத்தலிக் பைபிள்ல அதெல்லாம் நடுவில் மிக்ஸ் ஆயிருந்தது. இப்போ வந்து நான் பொது மொழிபெயர்ப்புன்னு சொல்லி ஒண்ணு உருவாக்கம் வரும்போது, இது பலருடைய கடினமான ஒரு உழைப்புல அது வந்துச்சு. அது உழைப்புல வரும்போது என்னன்னா, ப்ராட்டஸ்டன்ட் சபையை சார்ந்தவர்கள் அந்த வேதாகமத்தை வாங்கி உபயோகப்படுத்துறதுக்கு கஷ்டப்பட்டாங்க. அதனால என்ன செஞ்சாங்க, அதுல இருக்கக்கூடிய சில புத்தகங்களை தனியா பிரிச்சு எடுத்துட்டு என்ன செஞ்சாங்க, 39 பக்கம், சாரி இதுல 66 புக்ல 27 புக்கு புதிய ஏற்பாட்டுக்கும் 39 புக்கு பழைய ஏற்பாட்டுக்கும் பிரிச்சு கொண்டு வந்துட்டு நடுவுல அந்த இணை திருமுறைகள்ங்கிறத அது வச்சாங்க. ஆனா அதுல வந்து அதுல இருக்கக்கூடியதுல பாத்தீங்கன்னா ஜூடித்னு ஒரு பேர் இருக்கு, யூதித்னு. அதே பேர் தான் என் மகளுக்கு வச்சிருக்கிறேன். அதுக்கு என்ன சொல்றீங்க? நல்லா இருக்கு, வாசிக்கலாம். நல்லா வாசிக்கிறதுக்கு நல்ல ஒரு கதைகள், அது சார்ந்த ஆராய்வு சார்ந்த கட்டுரைகள் இருக்குது. ஏன்னா ஆதி ஆகமத்துக்கு முன்னாடியே கில்காமேஷ்ங்கிற ஒரு காவியம் எழுதப்பட்டாச்சு. அந்த கில்காமேஷ் காவியத்தினுடைய விஷயத்தை தழுவித்தான் பழைய ஏற்பாட்டுல ஆதியாக எழுதப்பட்டதுன்னு சொல்லி நீங்க அறிஞர்கள் சொல்றாங்க. அப்போ முதல்ல எழுதப்பட்ட காவியம் கில்காமேஷ், நாட் த ஜெனிசிஸ். சரியா? அப்போ அந்த கில்காமேஷ் காவியம் நமக்கு தேவையில்லையா? தேவை. ஆய்வாளருக்கு அது தேவை. அதை குறிச்சு ஒரு அறிவு வேணும். ஸோ இப்போ எதையும் வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது, நமக்கு தேவையில்லைன்னு ஒதுக்கி விடக்கூடாது. ஓகே, தேங்க்யூ பாஸ்டர். ஓகேம்மா. வேற நண்பர்கள், இந்த இணைப்புல இருக்கக்கூடிய நண்பர்கள் வேற யாராவது பேசணும்னா உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். பல பேருக்கு புரியல போல இருக்கு, அதுதான் கேள்வியே வரமாட்டேங்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். எது இருந்தாலும் கேட்கலாம்.
இணைப்புல ஸ்டான்லி சார் இருக்காரா? அவர் வேற கிளாஸ்ல இருப்பார் நினைக்கிறேன். Thursday முடிச்சிட்டு இருக்கோம். 8:30 முடியும் நினைக்கிறேன். அவருக்கு பெரம்பூர் இன்னைக்கு Thursday அங்க கிளாஸ்ல இருப்பாரு சரிங்க, சரியா. சென்னையில. ஸோ அது முடிப்பார் நினைக்கிறேன். 8:30 முடிச்சுட்டு வருவார் நினைக்கிறேன். ஓகே. நண்பர்களுக்கு புரிஞ்சுதா? இதோட இந்த அமர்வை நாம நிறைவு செய்யலாமா? அல்லது வேற ஏதாவது கேள்வி இருந்தா கொஞ்சம் சொல்லுங்க. நான் அதுக்கு தகுந்தபடி உங்களுக்கு நான் வந்து இது பண்றேன். ஐயா நீங்க நெக்ஸ்ட் வீக் வரும்போது ஏதாவது நீங்க இது கொடுத்தீங்கன்னா நம்ம அதுக்கு ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி இருக்கு. இதுல இருந்து ஏதாவது சும்மா நான் எனக்கு தெரிஞ்சுக்க கேட்கிறேன். ஸோ சம்திங் வி கேன் ப்ரிப்பேர் இட் அண்ட் கம். நோட்ஸா? நோட்ஸ் இல்லை. இதுல இருந்து நெக்ஸ்ட் வீக் வந்து இதுல இருந்து ஏதாவது எப்படி சொல்றது எனி ஹோம்ஒர்க் மாதிரி கொடுத்தீங்கன்னா ஓகே. நெக்ஸ்ட் வீக்ல தான் பண்ணிட்டு இது பண்ணிட்டு வாங்க அப்படின்னா சம்திங் லைக் வீ கேன் ரிவிஷன் இன்னொரு 2 அமர்வு, இன்னொரு அமர்வுல அடுத்த அமர்வுல நான் அதை குறிச்சு பேசலான் இருக்கேன். ஏன்னா இப்போ வந்து சரி. ஆய்வுனா என்னங்கிறது ஒரு பிரைமரி விஷயத்தை தான் உங்களோட பேசியிருக்கேன். எஸ் எஸ் சரிங்களா? இப்போ அதுல வந்து இன்னும் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆய்வுனா சும்மா வேறு இதுல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10, 13, 14 பேப்பர் பக்கம் அதுல சப்ஜெக்ட் பக்கம் உங்களுக்கு அதை டீச் பண்ண வேண்டியதா இருக்கு. உங்களுடைய திறன் சார்ந்து அதை நான் எவ்வளவு தூரம் சுருக்கணுமோ எளிமைப்படுத்தணுமோ அவ்வளவு தூரம் அதை எளிமைப்படுத்தி நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? அத அடுத்த அமர்வுல உங்களுக்கு நான் வந்து கண்டிப்பா அதை நான் உங்களுக்கு நான் அதை இது பண்றேன். சரிங்களாயா? ஓகே. 8:24 ஆச்சு. இந்த அமர்வை நாம நிறைவு செய்யலாம். சரிங்களா? ஸோ இதுக்கு மத்தியில மிஸ்ஸஸ் டேனி ஆல்பர்ட் ப்ரேயர் பண்ணுங்க, முடிச்சிருவோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நல்ல நாளை தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த இரவு வேளையில தகப்பனே, இந்த ஒரு ரிசர்ச் மெத்தடாலஜி பேப்பரை படிக்க எங்களுக்கு கிருபை செய்தீர். ஆண்டவரே அதில் இத்தனை பாயிண்ட்ஸையும் நாங்கள் கிளியரா படிச்சுக்கிட்டு ஒரு ஆய்வாளர் எப்படி இருக்கணுங்கிறத ஆண்டவரே தெளிவாக பாஸ்டர் ஐயா சொல்லிக் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வாரந்தோறும் இந்த பாடங்களை நாங்கள் தவறாம அட்டன் பண்றதுக்கும் ஆண்டவரே வர முடியாதவர்கள் இணைய முடியாதவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லோரும் கம்பல்சரி இதில் அட்டன் பண்ண ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரின் உந்துதலும் ஏவுதலும் எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கட்டும். உங்களுடைய கிருபையும் காரணமும் எப்பொழுதும் எங்களோடு இருக்கட்டும். எல்லா உடல்நல குறைவுகளுக்கும் ஆண்டவரே இந்த நெட்வொர்க் ப்ராப்ளம் எல்லாவற்றிற்கும் விலக்கி இந்த கிளாஸை நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க எங்களோடு கூட இருந்து உதவி செய்யுங்க. எல்லோரையும் உங்கள் கருத்தில் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்திலே ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். 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 Thank you, தேங்க்யூ.